بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال النبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகர இல்லாத அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இப்ராஹிம் நபி ஒரு போராளி. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ போராளிகளை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு மேடை போட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை மாட்டி அவங்கள பெருமிதப்படுத்துகிறாங்க. ஆனால் அல்லாஹ் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் நபியை பற்றி குரானில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரானில் பேசியிருக்கிறான். அவங்கள சிலாகிச்சு சொல்கிறான், அவங்கள தன் தோழனாக எடுத்துக்கிறான், அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். அவர் ஒரு தனி நபர் இல்லைன்னு சொல்கிறான். அவர் சமுதாயம்ன்ற அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்ராஹிம் நபியை பார்த்து சிலாகித்து பூரித்து போய் அவருடைய செருப்புகளை என்ன பண்ணுறான், குரானில் அங்கங்கே அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகிறான். ஆனால் நாம் இன்னைக்கு அற்பமான இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்த, அந்த அரசியல் பதவியை தேர்ந்தெடுத்த, அந்த ஆதாயங்களை சாப்பிட்ட, அந்த பதவிக்கு ஆசைப்பட்ட, பெண்கள் மேலே மோகம் கொண்ட இப்படிப்பட்ட தலைவர்களை எடுத்துக்கிட்டு இவர்களோட சித்தாந்தத்துக்கு பின்னாடி இது முழு உம்மத்து போய் நிற்கிது. சவுதிக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு உம்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, மன்னர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அரபு தேசம் ஃபுல்லாக அப்படி போயிட்டுருக்கு. சரி, மேற்கத்திய உலகம் அவங்க ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்தா அவனும் பெண் மோகம், சூது, மாதி, இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு பின்னாடி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இளைஞர்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் இளைஞர் கூட்டம் போய் நிற்கிது. என்ன நினைக்கிறாங்க இளைஞர் கூட்டம், இவன் வந்தால் சமுதாயத்துடைய சீர்குலைகள் என்ன ஆயிரும், சரி செஞ்சிருவான், இவன் வந்தால் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திடுவான், இவன் வந்தால் ஒழுக்கத்தை மேன்மைப்படுத்திடுவான், இவன் வந்தால் லஞ்சத்தை ஒழிச்சிருவான், இவன் வந்தால் அநீதிகளை ஒழிச்சிருவான், இவன் வந்தால் பாகுபாடு பார்க்க மாட்டான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒருத்தனுக்கு சமுதாய பற்று யாருக்கு இருக்கோ அவனுக்கு பின்னாடி போகணும். எந்த இளைஞனுக்கு யாருமே சொல்லித்தராமல், யாருமே காட்டித்தராத, யாருமே பக்குவப்படுத்த, அவனே சிந்திச்சு இந்த உலகத்துக்கு ஒரு நீதி வேணும், இந்த உலகத்தை படைத்தவனுக்கு தான் அந்த நீதி தெரியும், அவனு தான் நம்ம ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், அவனுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாம் நிற்கணுன்ற ஒரு இளைஞன் ஏந்தி நின்றா பார்த்தீங்களா, அவனுக்கு பின்னாடி தான் இந்த சமுதாயம் நிற்கணுன்றது இன்றைக்கி யாருக்குமே புலப்பட மாட்டேங்குது. இன்றைக்கி எப்படிப்பட்ட நாட்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நம்ம 10 நாட்களில் நம்ம இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட இந்த 10 நாள் அப்படின்னா, அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷிர், அந்த 10 நாட்கள் மேலே அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். இந்த 10 நாட்கள்
வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியம் பண்ணுறான். வல் யாலின் அஷர், 10 நாட்கள் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா. அந்த 10 நாட்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாட்கள் அல்லாஹ் சத்தியம் பண்ணி பேசுகிறான். உலகத்திலேயே அதாவது இந்த வருஷத்திலேயே 10 நாளுடைய இரவு பெருசு. அது எதுனா இந்த 10 நாள். இந்த 10 நாளில் நடத்தப்பட்ட அவங்க கொடுக்கப்பட்ட தியாகம் என்ன, அவங்க கொடுக்கப்பட்ட அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது என்ன, அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பூரிச்சு போய் அல்லாஹ் அவங்கள உற்ற நண்பனாக எடுத்துக்கிறான். அப்படின்னா அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியை நாம் எப்படி போற்ற போகிறோம், எப்படி பெருமிதப்படுத்த போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணத்தில் போகும்பொழுது ஒவ்வொரு வாகனத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாங்களாம். ஒரு வாகனத்தில் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாங்க. ஆக லாஸ்ட் 7வது வாகனத்தில் யாரை பார்க்குறாங்க? இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபி வருத்தத்தோடு உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? வாங்க என் பேரனேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, வரவழைக்கிறாங்க, அரவணைக்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. ஆனால் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஏன்? இந்த உம்மத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூஹில் ஒரு ரூஹ் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருந்துராதா, அல்லாஹ்வுக்கு உண்மையான சஜ்ஜா செஞ்சிராதா, அல்லாஹ் தான் படைத்தவன் சொல்லிட்டு அந்த ரூஹ் சொல்லிராதான்ற வருத்தம் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் நிலைச்சு காமிச்சார். ஷைத்தானா ரூஹான் போது மனிதனா, ஷைத்தானான் போது அல்லாஹ் மனிதனை தேர்வு செய்யும் பொழுது அதை முறியடித்தவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வருஷம் இந்த போராட்டம்? ஷைத்தான் எங்க சண்டை போட்டான்? வானத்துல சண்டை போட்டான், அங்க சண்டை போட்டான். அல்லாஹ் மனிதன் தானே சிறந்தவன் சொல்லிட்டு அல்லாஹ் அங்க சொன்னதுக்கு எப்போ ஜெயிக்கிறான்? எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறான்? ஜெயிக்கிறான் மீன்ஸ் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அதுல யார் யார் தோத்து போறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோத்து போயிடுறாங்க. டைரக்டா ஸ்டூடெண்ட், டைரக்டா சொல்லி கொடுக்கப்பட்டவங்க, பாடம் நடத்தப்பட்டவங்க. சைத்தான் இப்படி எல்லாம் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அவன் பின்னாடி அவன் பேச்சு ஒரு நாள் கூட கேட்டுறாத. ஆனா அவங்க கேட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க, அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான். ஆனா நூநபி சமுதாயம் வருது. நூநபி காலத்துல எவ்வளவு அட்டூழியம், எவ்வளோ அராஜகம். ஆனால் அவங்க ஒரு விஷயம் பண்ணலைங்க. என்ன பண்ணாங்க? போர் தொடுத்தாங்களா? ஊரை அழிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? அடக்குமுறை பண்ணாங்க. ஜப்பாரியெல்லாம் வாழ்ந்தாங்க. அவன் சொல் பேச்சு கேட்கலன்னு அவனை அங்கேயே சாவடிச்சிருவேன், அவனை அங்கேயே என்ன பண்ணிடுவேன், அவனை மூத்தாக்கிடுவேன். இன்னொன்று என்ன பண்ணாங்க? அவங்க ஜாதி உயர்ந்தது, மற்ற ஜாதின்னா என்னது தாழ்ந்தது. இதை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தப்புக்கே அல்லாஹ் அந்த ஊரை அழிச்சான். இந்த தப்புக்கே அந்த ஊரை அழிக்கப்பட்டதில் எது? இந்தியாவும் சேர்ந்தது தான். இந்தியாவிலேருந்து தான் அந்த கப்பலே போயிருக்கு. இந்தியாவிலேருந்து தான் அந்த கப்பல் போய் அங்கே போய் நின்றுருக்கு, லேண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இந்தியாவில் அவ்வளோ ஜாதி வெறி எல்லாத்தையும் ஒழிச்சது யார்? அல்லாஹ் அன்னைக்கு அந்த கப்பல் மூலியமா, அந்த அழிவு மூலியமா எல்லாத்தையும் என்ன பண்ணா அப்போ எல்லாத்தையும் ஒழிச்சான். அப்போ அந்த தவறுகளை எல்லாத்தையுமே சைத்தான் அப்போல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வந்த சைத்தானு இந்த 10 நாளில் தோற்கடிக்கப்படுறான். இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை கொடுக்கப்பட்டு இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க? கொண்டு வந்து இங்கே விட்டுருன்னு சொல்லிடுறாங்க, விட்டுடுறாங்க. அதுவும் இதே ஹஜ்ஜுடைய நாள் தான். அதுவும் இதே ஹஜ்ஜுடைய நாள் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை சிறு பிராயத்தில் இருக்க குழந்தை ஒரு 5 வயசு, 6 வயசு, 8 வயசோ 9 வயசோ அடையுது. எத்தனை வருஷம் பார்க்கல, வளர்க்க கூட இல்லை, தந்தை வந்து பார்க்க கூட இல்லை. அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வகி வருது, உங்கள் குழந்தைய நீங்கள் அறுத்துருங்க. எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த கனவு எப்படி இருக்கும்? அதை எப்படி உண்மைப்படுத்தணும்? எப்படி நீ கேட்டால் நான் தரேன். நீ கொடுத்தது எனக்கு, நீ கொடுத்த பிச்சை தான் எல்லாமே. என் உயிர் கூட என்னது நீ கொடுத்த பிச்சை, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? ரிட்டர்னில் வந்தார். அந்த குழந்தைய இந்த நாளில் தான் அறுக்கிறதுக்காண்டி வராரு. வர வழியில் சைத்தான் வரான், ஞாபகப்படுத்துகிறான். அவர் அசிங்கப்படுத்தப்பட்டதையும்
அவமானப்படுத்தப்பட்டதையும் அவரை அவமரியாதைக்குள்ளாகப்பட்டதையும் நீ நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் நபின்னு சொல்கிற, நீ நபின்னு சொல்லிக்கிற. உன் அல்லா கிட்ட கேட்டு ஒரு குழந்தைய வாங்க முடியாதா, கேட்க முடியாதா? அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அன்மானத்தை இழந்து வாழ்ந்த இப்ராஹிம் நபி அதை வராங்க. அவங்க எதுக்காண்டி வராங்க? அந்த கனவை உண்மைப்படுத்துறதுக்காண்டி வராங்க. நடுவில் சைத்தான் என்ன பண்ணுறான்? வழி கெடுக்கிறான், குறுக்கில் வந்து நிற்கிறான். என்ன சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அனுக்கிறான். அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான்? தவம் இருந்து பெற்ற பிள்ளை இல்லையா, அதை போய் நீ யாருக்கு போயிடலாமா? அதுவும் குழந்தை இல்லையா? அல்லா கிட்ட கேளு, அல்லா வேற மாற்று வழி கொடுப்பான், கேளு அப்படின்றாங்க. மறுபடியும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு போகிறாங்க. 2 முறை ஆயிடுச்சு. 3ஆவது முறை அம்மா கிட்ட போய் பர்மிஷன்லாம் கிடையாது. அம்மா கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. நம்ம குழந்தைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டம்மா, உன் குழந்தைய கொஞ்சம் கொண்டு போய் அறுத்து வர. பர்மிஷன்லாம் கிடையாது, டைரெக்டாக குழந்தைகிட்ட போகிறாரு. இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு. டைரெக்டாக ஒரு 10 வருஷம் பார்க்காத ஒரு தந்தை டைரெக்டாக வந்து ஒரு மகன்கிட்ட வந்து நான் உன்னை அறுத்த மாதிரி பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான் அந்த குழந்தை? இன்னைக்கு இருக்கிற குழந்தைன்னா என்ன பண்ணுவான்? என்ன சொல்லுவான்? உன்னை தாண்டா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், என் அம்மா கஷ்ட காலத்தில் விட்டுட்டு போயிட்டு தண்ணியும் கொடுக்காம, வீடும் கொடுக்காம, துணிமணியும் வாங்கி தராமல், யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு, அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு, எங்கள் அம்மாவை பொட்டக்காலில் விட்டு போயிட்டு வந்து என்னையே நீ சேர்த்துக்க கேட்குறியா? நீ என்ன செய்வான்? என்ன சொல்லுவான்? ஆனால் அந்த வளர்ப்பு தாய் எந்த மார்க்கத்தில் வளர்த்தாங்க, எதை சொல்லி ஊட்டுனாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த சாரா அம்மையார், அந்த ஹாஜர் அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? உன்னையும் என்னையும் படைத்த அந்த ரப்பு தான் மிகப்பெரியவன், அவன் சொல் பேச்சு தான் நம்ம கேட்கணும். அவன் தான் வானத்தை படைத்தான், அவன் தான் பூமியை படைத்தான், அவன் தான் தண்ணீரை கொடுக்குறான், அவன் தான் நமக்கு உணவு கொடுக்குறான், அவன் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான், அவன் தான் நமக்கு எல்லா ராத்தியும் கொடுக்குறான். அவன் இல்லாமல் நமக்கு கிடையாது. அவன் தான் ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு சோறு ஊட்டும் போதும் அவங்க நினைவுபடுத்தியிருப்பாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னோடனே அந்த குழந்தை மறு பேச்சு பேசாம என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுது? அல்லாஹ் இங்கே வாயில டியூன் பண்ணி விடுறானா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அங்கே சோதனை. ஏன்னா அவரும் ஒரு நபி ஆக போறாரு, என்னவா பேச போறார். அப்போ அவர் பக்குவப்படுத்து, அவர் பக்குவமாக வளர்ந்தனால என்ன சொல்றாரு தந்தைகிட்ட? அப்பாவேலாம் இல்லை, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, உன் கனவை நீங்கள் நிறைவேற்றணும், நான் வர உங்களுக்கு. எதுக்காக வேண்டி போகிறாங்க? எதுக்காண்டி போகிறாங்க? அல்லாஹ் கிட்ட இது கொடுத்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலான்னு போகிறாங்களா? அந்த இடத்துல தாங்க உயிரை கிட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க இப்ராஹிம் நபி. இப்ராஹிமுக்கு என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி உணர்ந்துட்டாங்க, இங்கே சைத்தானா மனிதனான் போது அல்லாஹ்க்கு மனிதன் தான் ஜெயிச்சு நிற்கணும், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகணும். அதுக்கு நான் என்ன விதமான செயல் செஞ்சாலும் நான் செய்வேன், எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அதை நான் செய்வேன். இன்னைக்கு இதுதான் மனுஷன் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையா, சைத்தானுடைய வாக்கு உண்மையான்னு கேட்கும்போது நம்ம சைத்தானுடைய வாக்கு தான் உண்மைன்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்றா, குல்சதக்கல்லா, அல்லாஹ் உண்மையை பேசக்கூடியவன். அல்லாஹ் சொல்றா குல்சதக்கல்லா, நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன். பத்தபியோ மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. ஏன்னா இப்ராஹிம் நபி மனோ இச்சையை ஃபாலோ பண்ணலை, இப்ராஹிம் நபி தாந்தோணித்தனமாக வாழலை, இப்ராஹிம் நபி தனக்குன்னு வாழலை, இப்ராஹிம் நபி நன்மை ஏவாம தீமையை தடுக்காம வாழலை, இப்ராஹிம் நபி சுயநலமாக இருக்கலை. அதனால உங்களுக்கு மார்க்கமே என்னன்னா, நீங்கள் சுயநலமாக நீங்கள் வாழக்கூடாது, தாண்டோணித்தனமாக இருக்கக்கூடாது, நன்மை ஏவாம தீமையை தடுக்காம நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தில் மிக தலை சிறந்த ஒரு உம்மத்தா நீங்கள் வாழணும். இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா. அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், உங்களுடைய உம்மத்து ஒரே உம்மத், பெரிய உம்மத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருமே யாருக்கு சஜதா இல்லை, யாருக்கு சலாம் சொல்ல போகிறோம்?
இப்ராஹிம் நபிக்கு சலாம் சொல்ல போகிறோம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நம்ம உண்மைப்படுத்துகிறோம். எதுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் நபி மார்க்கத்தை உண்மைப்படுத்தினா அப்படின்னா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் தான் ஷைத்தான் தோற்கடிக்கப்பட்டான். ஷைத்தான் எங்கே இருப்பான்? எங்கே இருக்கிறான் ஷைத்தான்? உங்கள் கல்பில் உட்காந்துருக்கான். அல்லாஹ் உட்கார வேண்டிய இடத்துல. அல்லாஹ் சொல்கிறான், என்னது உங்கள் உள்ளத்தில் யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன்றான். ஆனால் அந்த உள்ளத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கிறது யாரை உட்கார வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் இல்லை, ஷைத்தானை உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்ல நல்லடியார்கள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றான். அந்த உள்ளத்தில் ஷைத்தானை உட்கார வச்சனால இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவ செயல், எப்படிப்பட்ட தீமைகள், எப்படிப்பட்ட அவமரியாதைகள், எப்படிப்பட்ட இஸ்லாமே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. இஸ்லாம் தூக்கி போட்டாலும் கவலை இல்லை, இஸ்லாம் அது மண்ணில் தூக்கி போட்டு மிதித்தாலும் கவலை இல்லை, அதை எப்படிப்பட்ட அசிங்கத்தை ஏற்படுத்தினாலும் கவலை இல்லை. நம்ம ஒரு மன இச்சையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம பேசுறது ஃபுல்லாக அவங்க ஃபோக்கஸாக குழந்தைய கொடுத்தாரு தியாக நாள், குழந்தைய கொடுத்தாரு தியாக நாள், மனைவி விட்டு போனார் தியாக நாள், இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவர் மனோ இச்சைக்கு கட்டுப்படலை. அதுதான் மிகப்பெரிய தியாகம். உங்க உள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுது, அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபியுடைய உள்ளம் பேசுனதெல்லாம் அவர் செய்யலை. அல்லாவுக்கு மாறு செய்ய சொன்னும் பொழுதெல்லாம் மாறு செய்யலை. ஷைத்தான் வந்து எப்படிலாம் ஊசலாட்டம் கொடுத்துருப்பான், நேரடியாகவே வந்துட்டான். லாஸ்ட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகும்போது லாஸ்ட்டில் எங்கே வந்துட்டான்? உருவம் எடுத்து அசல் உருவத்தில் வந்து நின்ட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்ராஹிமே? என்ன பண்ணுற? பச்சின குழந்தை அது, தெரியல. எங்கள் குழந்தையோட முகத்தை பார், பச்சின குழந்தை அது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ தான் பெரிய கல் எடுத்து அடிப்பேன். ஹஜ்ரத்துல் அஸ்வத்தில் போயிட்டு நீங்கள் கல் எறிவீங்கல்ல, கல் எரிஞ்சிருக்கீங்கல்ல, போனவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 2 சிறு கல்லை தூக்கி அடிப்பீங்க. நான் 3வது எந்த கல்லை எடுத்து அடிப்பீங்க? பெரிய கல் எடுத்து அடிப்பீங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பாரு, ஓடிப்போ ஷைத்தானே, ஓடி போய் அப்போ அறுக்க போனவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமு தனி நபராக இருந்தார். அந்த ஊரில் அந்த நம்ரூத் என்ற மன்னர், நம்ரூத் தானே மன்னர், அந்த மன்னன் என்ன பண்ண? பாம்பு போட்டு அழிச்சிட்டு இருந்தான மக்களை. ஃபிரோன் மாதிரி தினமும் கொண்டு வந்து வாங்க வாங்க உங்களை எல்லாம் அறுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அறுத்துக்கிட்டு இருந்தானா? என்ன பண்ண? என்ன தப்பு பண்ணாவன்? கட்டளை போடக்கூடியவனும் நான் தான், தண்டிக்கிறவனும் நான் தான், உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதும் நான் தான், முழு கட்டுப்பாடு என்கிட்ட தான், உணவு அளிப்பவன் நான் தான். அல்லாவுடைய ரோல் அவன் எடுத்துக்கிட்டான். என்னது? சஜ்தா செய்யணுமா? எனக்கு தான் செய்யணும். கட்டு பண்ணுமா? எனக்கு தான் கட்டு பண்ணணும். இந்த ரோல் எடுத்தான். இதுவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னால சகித்துக்கொள்ள முடியல. எப்படா நீ எடுத்துப்ப? நான் சாப்பிட்ற சாப்பிட தான் நீயும் சாப்பிட்ற, நான் குடிக்கிற தண்ணி தான் நீயும் குடிக்கிற, நான் சுவாசிக்கிற காற்று தான் நீயும் சுவாசிக்கிற, அப்படி என்ன உனக்கு பவரு? அதுதான் அவனுடைய கைக்கு இல்லாத ஒரு விஷயத்த கேள்வி கேட்டாங்க. நீ அல்லாஹ் மேற்கில் உதிக்கிறான், நாளை முடிஞ்ச கிழக்குல உதிச்சு காமி, உனக்கு நான் இன்னிலேருந்து கட்டுப்படுறேன், முடியுமா உன்னால? நீ எல்லாம் மரணிக்கிறவன் உயிர் என்ன பண்ண பண்றான்? உயிர்ப்பிச்சு காட்டுவான். உன்னால முடியுமா? அப்படி சிலாச்சு நிற்கிறான் அவன். அதுக்கும் வியாக்கியானம் பண்ணான். அவன் என்ன பண்ணான்? எல்லாம் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் சொன்னோடனே அவன் என்ன பண்ணான்? 2 கைதிகளை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணான்? ஒருத்தனை தண்டிச்சான், ஒருத்தவனை விடுதலை செஞ்சான். நானும் விடுதலை செய்வேன், நானும் உயிர் கொடுக்குறவன், நானும் தண்டிக்கிறேன், உயிர் எடுக்கிறவங்க செய்வேன் அப்படின்னு. அதுக்கு தான் மாறு பேச்சு பேசினாங்க. கிழக்குலேருந்து ஒன்று வருது, மேற்குலேருந்து ஒன்று வண்ணி வந்துகிட்டு இருக்கு, அதை முடிஞ்சா நீ கிழக்குலேருந்து உதிக்க வை. முடியுமா உன்னால? அங்கே வாயடைஞ்சு போனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னால அந்த ஒரு விஷயத்தையே சகித்து கொள்ள முடியல. எந்த விஷயம்? எந்த விஷயம்? உனக்கு சஜ்தா செய்கிறது, உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதே என்னால் சகித்து கொள்ள முடியல. இன்னைக்கு உம்மத்தை போட்டு பாம்பை போட்டு அழிச்சு ஒழிக்கிறான்னா இது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னால சகித்து கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய ஜப்பார் நீ, எவ்வளோ பெரிய ஜப்பார் நீ, எப்படிப்பட்டவன் நீ? இன்னைக்கு இன்னைக்கு வாங்க, ஒவ்வொரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்றாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் உங்களெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷம் இந்த ஹஜ்ஜத்துல் விதா வச்சிருக்கான். ஹஜ்ஜன்ற கடமையை வச்சிருக்கான். நீங்கள்லாம் ஹஜ்ஜா வரும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி ஏறும்ல. என்ன சொல்லிட்டு வரீங்க?
என்ன சொல்லிட்டு வரீங்க வீட்டிலேருந்து வரும்போது? வந்துட்டேன், வீட்டை கொடுத்துட்டேன், பொண்டாட்டியை விட்டுட்டேன், ஊரை விட்டுட்டேன், சொந்த பந்தங்களை விட்டுட்டேன், உன் பாதைக்கு நான் வந்து நிற்கிறேன். கொஞ்சம் அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஞாபகம் வராதா? இன்னைக்கு சடங்கா மாறி போச்சு. சம்பிரதாயம் ஒரு சடங்கு மாதிரி. ஒரு கல்யாணம் பண்ணா இந்த ஆயத்து ஓதணும், இந்த துவா ஓதணும், அந்த மாதிரி ஆக்கிட்டீங்களா? அதை என்ன பண்ணணும்? இன்னைக்கு 40 லட்சம் கோடி மக்கள் அங்கே இருக்கிறாங்க. 40 லட்சம் மக்கள் இல்லை, 40 லட்சம் கோடியில 20 லட்சம் மக்கள் இன்னைக்கு ஹஜ்ஜு தொழிலாளர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் அங்கே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட வாய் திறக்க முடியலையே. இத்தனை பேருடைய ஹஜ்ஜு வீணடிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு கலீஃபா இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? ஹஜ்ஜோடைய அந்த 10 கடமை முடிஞ்சிச்சுன்னா, ஹஜ்ஜத்தில் அந்த 10வது நாள் ஈது பெருநாள் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த கலீஃபா எங்கே அனுப்புவாங்க? அந்த ஹாஜிகளை எங்கே அனுப்புவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை இன்னும் கூட்டிட்டு வாங்க, உங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்களை கூட்டிட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களை கூட்டிட்டு வாங்க. நீ ஆப்பிரிக்காவா, உன் நாட்டில் போய் இருக்கிறவங்கள கூட்டிட்டு வா, நீ இந்தியாவா போய் கூட்டிட்டு வா, எல்லாம் வாங்க, அந்த பார்டரில் போய் நிற்போம். உயிர் போனாலும் பரவாயில்லை, குரல் கொடுப்போம், போவோம். சொல்லுவாங்களா இல்லையா? நாம் சடங்கா எடுத்தனால நமக்கு இது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவோட தியாகத்துடைய சிறப்பு நமக்கு தெரியாதனால நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? புது துணி. அன்றைக்கி என்ன வேணும்? புது துணி வேணும். அவன் போடுற ட்ரெஸ்ஸை விட எனக்கு என்ன பண்ணணும்? ஏன் ட்ரெஸ்ஸு ஜொலிக்கணும். அவன் ஜுப்பா போட்டானா நான் என்ன பண்ணணும்? பெருசாக அந்த பெரிய துணி ஒன்று, அது என்னது, தோப்பு, அந்த மாதிரி பெரிய ட்ரெஸ்ஸு போடணும், பெரிய தலப்பாக கட்டிக்கணும், பெரிய வாகனத்தில் வரணும், பெருசாக 2 ஆடை காட்டணும். இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸில் இருக்கிறோம் நம்ம. எந்த மூஞ்சி கொண்டுங்க அந்த தியாக திருநாளில் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்து நிற்க தொழ போகிறீங்க சொல்லுங்கள்? எந்த மூஞ்சிக்கிட்ட வச்சு வந்து வர போகிறீங்க? நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த ஈது பெருநாள் தொழ போகிறீங்க? இன்னும் 8 நாள் 7 நாள் தான் இருக்குது, வரப்போகுது. என்ன முகத்தில் நம்ம வந்து அங்கே நின்றுட்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம்? எந்த கூலி அல்லாஹ்கிட்ட கேட்க போகிறோம்? வந்து தொழுதுட்டே அல்லா அது கூலி கூடி எல்லாம் கேட்க போகிறோமா? இல்லை புது ஆடையை போட்டுக்கிட்டே அல்லா அந்த துணி கூலி கூடி எல்லான்னு கேட்க போகிறோமா? இல்லை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை அப்படியே அசல் பிச்சும் அந்த ஒரு பிசுறு இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூலி கூடின்னு கேட்க போகிறோமா? எந்த கூலி அல்லாட்டி கேட்க போகிறோம்? முகம் அப்படியே முகம் சுருக்காமல், முகத்தில் எந்த ஒரு கேவலத்தனமும் இல்லாமல், முகத்தில் எந்த விதமான அசிங்கம் இல்லாமல், அப்படியே புன்னகை சிரிப்போட அந்த வாங்க நம்ம 2 முசாபா செஞ்சு எப்படி செய்கிறீங்க, எப்படி இந்த கல்ச்சர் எப்படி இந்த ஃபாலோ பண்ணுறீங்கன்னு புரியல. இப்ராஹிம் நபியை பேச்சுவார்த்தையாக நம்ம வச்சுருக்கிறோம். இங்கே என்ன அல்ல ஆடை இருக்கிறதுக்கு இங்கே என்ன பயிற்சி கொடுத்துட்ருக்கானா? ஆடை கொடுக்கறதுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கானா? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்கிறான், நையலால் அல்லா லுஹூமுஹா வலா திமாவுஹா, என்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருக்க எந்த மாமிசமும் தேவையில்லை, எந்த ரத்தமும் எனக்கு தேவையில்லை. வலாக்கிங்க நாலு தக்குவா, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது இறையச்சந்தான். அந்த இறையச்சந்தான் இப்ராஹிம் நபிகிட்ட இருக்கு. அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் பார்ப்பானே, நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தீமை நடக்குது, இதை அல்லாஹ் கேட்கறதுக்கு முன்னாடி, அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்ல. அதுக்கு தானே என்னை படைச்சான். இந்த தீமை நடக்கும்போது நான் இப்படி சும்மா இருக்கக்கூடாது, நான் இப்படி பாராமுகமாக இருக்கக்கூடாது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கு தானே நான் நல்லா தூதரா அனுப்பியிருக்கிறான், ஒரு மனிதனாக படைச்சிருக்கிறானே. இது மனித ஸ்தானத்திலிருந்து நான் கேட்கணுமே. அப்போ தானே என்ன போல இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் என்ன பண்ணுவான்? அவனும் வந்து கேட்பான். நினச்சி வந்து கேட்டாங்கல்ல. இஸ்லாம்னா என்ன தெரியுமா? உண்மையை உறக்க சொல்கிறது, உண்மையை உறக்க கேட்கறது, சுதந்திரத்தை உண்மையாக கேட்கறது தான் இஸ்லாம். அமைதி மார்க்குனா எப்போ அமைதி கிடைக்கும்? எப்போ சாந்தி எப்போ கிடைக்கும்? தீமை அகற்றினா தானே. அப்போ தீமை பெருகிட்டு இருக்கும்போது சாந்தி எப்படி இருக்கும், அமைதி எப்படி இருக்கும்? இங்கே தீமை பெருகிட்டு போயிட்டு இருக்கு. போன வாரங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் காசால, அவருக்கு 4 அடுக்குமாடி வீடு இருந்துச்சு. அவருக்கு எல்லா ஒவ்வொரு பாமா போட்டு இடிச்சிட்டான். இடித்த பக்கத்து பில்டிங்லாம் இடிஞ்சு கிடக்கு. இவருக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் ஹுசைனுல் அவுதா. ஹுசைன் பேர், ஹுசைன்னு வச்சுக்கோங்க, சகோதரர் ஹுசைன். அவருக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. எங்கே இந்த இஸ்ரேலேருந்து வார்னிங் வந்துடுச்சு,
இந்த இடத்துலேருந்து நீங்கள் அகற்றி போயிருங்க, வெளியே போயிருங்க. இல்லைன்னா நீங்கள் என்னைக்கு ஒரு நாள் மேலே பாம்பில் போகுது உங்கள் பில்டிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், டெமாலிஷ் பண்ண போகிறோம், பாம்பை போட போகிறோன்ட்டாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வார்னிங் கொடுத்துட்டு பக்கத்து பில்டிங்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கு. இவங்க இன்னும் அங்கே குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் மனைவி சொல்லிட்டாங்க, வாங்க கணவரை போயிடலாம், ரொம்ப இக்கட்டான நிலைமை மாறிடுச்சு, பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் எதுவும் இல்லை, நம்ம தான் உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளும் பொட்டை படிக்க என்ன பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்றாங்க. அப்போது கணவன் சொல்கிறேன், சரி கலப்புங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, போயிடலாம். 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது, கிளம்பி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லா தயாரிப்பும் நடந்துருச்சு. 3 பிள்ளைங்க, 3 பசங்க. மூத்த பையனுக்கு 13 வயசு, இளையவனுக்கு ஒரு 3 வயசு கம்மி, அதுக்கடுத்து இளையவனுக்கு ஒரு சின்ன வயசு, ரொம்ப சின்னவனாக இருக்கான். ஆரியன் மாதிரி உமர் மாதிரி ஒருத்தர் இருக்கான், ஆரியன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஆலியா மாதிரி ஒருத்தி இருக்கிறான். 3 குழந்தைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. பேர் அழகழகான பேரை வச்சுருக்கிறார். மூத்த பையனுக்கு முஹம்மதுன்னு பேர் வச்சுருக்கிறாரு, 2வது பையனுக்கு ஹாலிதுன்னு பேர் வச்சுருக்கிறாரு, 3வது பையனுக்கு யூசுஃப்னு பேர் வச்சுருக்கிறாரு. இந்த 3 குழந்தைங்க. அப்பா நாங்களாம் கிளம்புறோம், வீட்டை விட்டு போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், கட்டின வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, வீடை விட்டு கிளம்பி போகிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. இனிமேல் இந்த வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம், இனி அவ்வளோதான், நம்ம அகதியாக மாற போகிறோம், ஒரு முசாஃபிராக மாற போகிறோம், இனி நம்ம ரோட்டில் தான் படுக்க போகிறோம்னா எப்படி இருக்கும். அந்த குழந்தை எவ்வளோ கேள்வி கேட்கும், என்ன புரிய வைப்பார். அப்போ அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிற சமூக சூழலை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னா, குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்க விளையாட்டு பொருட்கள் எடுக்குது. சின்ன குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்து சேகரிக்குது. நான் போனால் இந்த தெருவில் போனால் இந்த பொருளை விளையாடுவேன், அந்த பொருளை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு சாமானாவே எடுத்துக்கிட்டு இருக்கு. பாப்பா சொல்கிறாரு, சீக்கிரம் கிளம்பணும், அலாட் பண்ணி அடிச்சிட்டாங்க, எப்போ வேணாலும் விழும், போயிடலாம் வாங்க அப்படின்றாரு. அப்போ குழந்தைங்க போயிட்டு ஒவ்வொரு விளையாட்டு பொருளாக எடுத்து சேகரிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கணவன் சொல்கிறாரு, நான் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது இருக்கா, ஏதாவது சாப்பிட்றது ஏதாவது இருக்கா, வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன், உடனே பேக் பண்ணிடுங்க, உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றது. கீழே வராரு. கீழே வந்தால் தம்பி தொழுதுகிட்டு இருக்கார், அவருடைய தம்பி கீழ் ஃப்ளோரில் அவர் தொழுதுகிட்டு இருக்கார். பார்க்கும்போது சஜிதாவில் இருக்கிறார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, போகிறார். இங்கேருந்து போய் ஒரு 4 நிமிஷம் கூட இல்லை, அந்த தெருக்கிட்ட போகிறதுக்குள்ளே பாம்பை போட்டாங்க. பாம்பை அந்த வீட்டில் போட்டாச்சு. எங்கே, நம்ம மாறி கடை வரைக்கும் கூட போகல, அங்கே போகிறதுக்குள்ள பெரிய சப்தம் போட்டாச்சு. ஓடுறார். திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய 4 கட்டிடம் தான், பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய வீடு இருக்கணும். 4 கட்டிடம், அவ்வளோ பெரிய வீடு டெமாலிஷ் ஆயிடுச்சு, மொத்தமாக விழுந்துருச்சு. உள்ள யார் இருக்கா, சொந்த பந்தம் இருக்குது, சொந்தம் இருக்குது. மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறாரு, பசங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஹாலித், முகம்மது, யூசுஃப்ன்றாரு, மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறாரு. யாருமே பதில் அளிக்கல. யாராவது கண்ணில் தென்பட்டுருவாங்களா, கிடச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தேடுறாரு அந்த பில்டிங்கில். ரொம்ப நேரம் கழித்து ஒரே ஒரு சத்தம் வருது. மனைவி கூப்பிட்றாங்க, கணவரே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. போய் பார்த்தா பில்டிங்களுடைய ஒரு ஒரு தூண் அந்த அம்மாவுடைய நெஞ்சு பகுதியில் விழுந்து நெஞ்சிலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் காலி, நசுங்கிருச்சு. உயிர் மட்டும்தான் இருக்கு. உயிர் மட்டும்தான், முதுகுலேருந்து இங்கேருந்து கீழே ஃபுல்லாக காலி, நசுங்கி சின்ன பண்ணமாயிட்டாங்க. அந்த தூணை கூட அவரால் தூக்க முடியல. கணவரே என் குழந்தைய எங்கேருந்து பாருங்கன்றாங்க, என் குழந்தைய தேடுங்க, என் குழந்தை எங்கே இருக்குது பாருங்க அப்படின்றாங்க. முதல்ல நீ வாராசா, நீ கிடச்சது பெரிய விஷயம் சொல்லிட்டு அந்த அம்மாவை எப்படி அகற்றி என்னென்னவோ பண்ணி அந்த அம்மாவை நகர்த்தி அந்த அம்மாவை தூக்குனா பாதி தான் வருது, பாதிலாம் நசுங்கி போயிடுச்சு, அப்படியே தொங்குது. அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிட்டாங்க. உடனே அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்லாம் வந்துடும். அந்த அம்மாவை கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது போய் தேடுறாரு. ஒரே ஒரு பையன் மட்டும் கிடைக்கிறான், முகம்மது பையன். போய் பார்த்தா அவன் தலையில் நசுக்கப்பட்டு ஃபுல்லாக ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வந்துடுறேன் வாப்பா, நான் எடுத்துக்கிறேன் வாப்பா, கொடுத்துட்றேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்த பசங்க
4 நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த குழந்தை ஜனாசாவா பேச முடியாமல் மௌத்தாகி ஷஹீதாகி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த தந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு தானே இருக்கும். குடும்பமே போனதுக்கு பிறகு நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு தானே இருக்கும். அந்த குழந்தைய பார்த்து நீ பேச மாட்டியா, என்னை கூப்பிட மாட்டியா, வாப்பான்னு கூப்பிட மாட்டியான்னு அவர் கதறாரு. அந்த குழந்தை அல்லாஹ்கிட்ட போயிடுச்சு. அந்த குழந்தை அல்லாஹ்கிட்ட போயிடுச்சு. அந்த குழந்தை மட்டும்தான் அவரால் மீண்டெடுக்க முடியும். மீதி 2 குழந்தைய அவரால் தேடக்கூடி பார்க்க முடியும். 2 குழந்தை காணும். அவருடைய தம்பி தொழுதுகிட்டு இருந்தார். ஒரு தொழுகையோ ஏதோ தொழுதுட்டு இருந்திருக்காரு. அவ்வளோதான், தொழுகையோடு அவர் போயிட்டார். ஃபேமிலி போயிடுச்சு. அவர் பேட்டியில் கொடுக்குறாரு, 13 வருஷம் என்னை வாப்பான்னு என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னை வாப்பான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இல்லையே. நான் எப்படி இனி அந்த மீளுதலுக்கு நான் எப்படி போவேன்? இந்நாள் என் பின்னாடி என் மனைவி என் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என் மனைவி கஷ்டத்தில் இருக்கிறா. என் மனைவிக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே. நான் கணவனாக இருந்து அவளுக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியலையே. மருத்துவ உதவியும் செய்ய முடியல. என்ன ஆறுதல் சொல்லுவேன்? நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த இதுக்கு? இப்படி சொல்லிட்டு அவர் அந்த ஹுசைன் என்ற அந்த சகோதரர் அழுவுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு பிரான்ஸ் நாடு சொல்லிருச்சு, ஜூன் 10ஆம் தேதி பாலஸ்தீனா என்ன ஆயிரும், தனி நாடாக அமைக்க போகிறோம், மொத்த தனி நாடாக அதை ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொடுக்க போகுது. இந்த இஸ்ரேல் என்ன பண்ண போகுது, அந்த காசா மகா அந்த ஃபுல்லாகவே நான் தனி நாடாகவே நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் தான் வாங்க போகுது. ஃப்ரான்ஸ் தான் அதுக்கு தலைமை செயலமாக இருந்து மீட்டிங்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறாங்க, இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ இது ஃபுல்லாக ஆக்க போது நம்ம எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், எதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஈதை கொண்டாடுறதுக்கு நம்ம வாங்க ஆடை போய் தேடுவோம், வாழுங்க நம்ம மாடை போய் கூட்டு குர்பானியை சேருவோம். எந்த இதில் கூட்டு குர்பானி சேரிய ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்குறது கூட்டு குர்பானி கிடையாதா? கூட்டு குர்பானி கிடையாதா? அதில் பங்கு சேர முடியாதா? அங்கே உங்கள் ஈகோ கிளாஷ், நான் ஒரு ஜமாத்தி, நீ ஒரு ஜமாத்தி, நீ ஒரு பிரிவு, நான் ஒரு பிரிவு. என்ன இதெல்லாம் அல்ல, நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு அருவருப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். தண்டனை மட்டும்தான் நமக்கு பாக்கி. அல்லாஹ்கிட்ட இருந்து தண்டனை மட்டும்தான் பாக்கி. நம்மளாம் விட்டு வச்சிருக்கானா ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஏதோ ஒரு நலவு இருக்கும், ஏதோ ஒரு இருக்கும். அல்லாஹ்கிட்ட முடிவு எதுக்கு விட்டு வச்சிருக்கான்னு தெரில. ஆனால் தௌபாவும் கேட்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுக்காண்டி நம்மளுடைய உள்ளமும் பத்திர மாட்டேங்குது. எந்த வித கவலையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம ஈதை கொண்டாட போகிறோம். அன்னைக்கு முபாரக் முபாரக் முபாரக். எந்த முபாரக்குங்க? நம்ம சகோதரன் அங்கே அடிபட்டு கிடக்குறான். நம்ம சகோதரன் அடிபட்டு கிடக்குறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, என்னது, உங்களில் ஒருத்தர் நன்மை அடைய மாட்டீங்க, உங்களுக்கு விரும்பிய ஒன்றை உங்கள் சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருத்தர் என்ன ஆக மாட்டீங்க, நன்மை அடைய மாட்டீங்க. ஒருத்தனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? ஒருத்தனுக்கு ரொம்ப எது பிடிக்கும்? மனைவி ரொம்ப பிடிக்கும். என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கு கொடுக்க முடியுமா? இந்த ஹதீஸ் இப்படி எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? உனக்கு உன் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி தான் அவனுக்கு அந்த உயிர் முக்கியம். உன்னை எப்படி நீ சேஃப் ஜோனாக வச்சுக்கணும் தோன்றியோ அந்த மாதிரி அவனுக்கு என்ன பண்ணணும், சேஃப் ஜோனாக வச்சுக்கணும், பாதுகாக்கணும், குரல் கொடுக்கணும், அறம் செய்யணும். அறம் செய்ய விரும்புன்னு படித்தா மட்டும் போதுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம? இன்னமல் முஃமினூன இஹ்வான்றான்ல, முஃமின்கள் இன்னொருத்தருக்கு யாரு? சகோதரர்கள், உற்ற நண்பனை மாதிரி. நீங்க மார்க்கத்துல நீயும் நானும் முஃமின் ஆயிட்டோம்னா ரத்த பந்தத்தை விட இந்த பந்தம் தான் பெருசு. அதுதான் பத்ரு போர்லயும் ஊது போர்லயும் ஒவ்வொரு சஹாபாக்கள் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. பத்ரு போர்ல ஆப்போசிட்ல நின்றவங்க எல்லாம் யாரு? சொந்த பந்தம், சாச்சா, மாமா, மச்சான், அப்ப எல்லாம் நிக்கிறாங்க. இங்க பக்கம் நிக்கிறது யாரு? மகன். அந்த பக்கம் நிக்கிறது ஆப்பா, இந்த பக்கம் நிக்கிறது மாமா, அங்க பக்கம் நிக்கிறது சாச்சா. சொந்த பந்தம் நின்று இருந்தது. ஆனா எப்படி உங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? நாங்க தான் சகோதரர்கள். யார் சகோதரர்கள்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிக்கிறோம் இல்லையா, நீ நான் தான் அண்ணன் தம்பி, நீ நான் தான் சகோதரன். அவன் வந்து அல்லாவுக்கு அகெயின்ஸ்ட், அவன் சொந்த ரத்த பந்தமா இருந்தாலும் அவன் யாரு, அல்லாவுக்கு எதிரி. அவனை நம்ம என்னது ஒழிக்கணும், அவனை அழிக்கணும். எதுக்கு இந்த பயிற்சி எதுக்கு கொடுத்தாங்க, இந்த பத்ர் போர் பயிற்சி எதுக்கு கொடுத்தாங்க, உஹது போர் பயிற்சி ஏன் கொடுத்தாங்க? ஒரு சஹாபி கூட இருப்பாங்களே, மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார், அவர் பேர் என்னது, அத்தர் போட்டார், முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போரில் பிடிச்சிட்டு வந்துடுவாங்களே, பத்ர் போரில் கைதியாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அவன் அண்ணனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்களே. என்ன சொல்லுவார் அண்ணன், என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார் தம்பியை பார்த்து, தம்பி டே நான் அண்ணன் இல்லையா, அண்ணன் இல்லையா, நானே என்னை பிடிச்சி கைதியாக வச்சுருக்கிறாங்களே, பேசக்கூடாதா நீ அப்படின்னா என்ன சொல்லிட்டு போகிறாரு, என்ன சொல்கிறாரு அவரு, அவர்கிட்ட நிறையா காசு இருக்குது, அதிகமாக வாங்குங்க. நீ இல்லை என் சகோதரன், உன்னை கட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் என் சகோதரன்றது. மார்க்கத்தை எந்த அளவுக்கு வளவா புரிஞ்சிருக்கிறாங்க தெரியுதா? நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம்? என் குடும்பத்தில் பிறந்த, என் ரேஷன் கார்டில் இருக்கிற, என் ஆதார் கார்டில் இருக்கிற, என் அட்ரஸில் இருக்கிற, என் ரத்தத்தை பந்தத்தில் இருக்கிற, இதுதான் என் குடும்பம், இதுதான் போயிட்டுருக்கோம். அப்போ அங்கே அடிப்பட்டாலும், அங்கே மிதிப்பட்டாலும், அங்கே ஒதுக்கப்பட்டாலும், அங்கே எப்படிப்பட்ட அட்டுவலி நடந்தாலும் அவன் சகோதரன் கிடையாதுல்ல நமக்கு. அவன் நமக்கு எந்த பந்தமும் கிடையாது, அவன் யாருன்னும் நமக்கு தெரியாது, நமக்கு வலிக்கவும் செய்யாது. இது ஈமானா? இது ஈமானா? இது அல்லாவுடைய பார்வையில் இது ஈமானா எடுத்துப்பானல்ல? உங்கள் தொழுகையும் உங்கள் நோன்பையும் நீங்கள் கொய்கிற இந்த தர்மமும் அல்ல ஏற்றுப்பானா? மனசு உறுத்தலைல்ல, மனசு கவலைப்படலை, மனசை கஷ்டப்படலை, அப்படியே சிரிச்ச முகத்தோடு அப்படியே வந்து உட்காந்துருவோம். இங்கே அந்த ஈதுல் ஃபித்ர் என்ன, இது என்ன தியாக நாள், தியாக திருநாள். சொல்லுங்க, என்ன தியாகம் பண்ணீங்க, எதை கொடுத்தீங்க, எதை கொடுக்குறீங்க, எதை கொடுக்க போறீங்க? அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளை கொடுக்க போறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையை கொடுக்க போறீங்களா, உங்கள் நேரத்தை கொடுக்க போறீங்களா, உங்கள் ரத்தத்தை கொடுக்க போறீங்களா, எதை கொடுக்க போறீங்க? எந்த முகத்துக்காக வேண்டி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுன்னு சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான்ல, இன்னிலிருந்து இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன், இது இப்ராஹிமுடைய மார்க்கம், இப்ராஹிம் மார்க்கத்தை தான் உங்களுக்கு தந்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும். நம்ம சொல்றோம், எந்த முகத்தில் சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செஞ்சு காமிச்சாங்க, ஆமாவா இல்லையா? நான் இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுறேன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த மார்க்கத்துக்கு உண்மையா நிலைத்து காமிச்சாங்களா இல்லையா? ஹஜ் அவங்க கடைசி ஹஜ் அவங்க போகும் பொழுது அவங்க சொன்ன அந்த லப்பைக்குல ஒவ்வொன்றத்துல உண்மை இருக்கா இல்லையா? லா ஷரீக லக லப்பைக், உனக்கு எந்த ஒரு இணை துணை இல்லாம வந்திருக்க ரப்பன்னாங்க, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மளும் ஹாஜிகள் சொல்லிட்டு போறோமே, லா ஷரீக லக லப்பைக்குன்னு சொல்றோமே, இணை துணை இல்லாம போயிட்டு இருக்கோமா? எந்தெந்த விஷயத்துல இணை வச்சிருக்கீங்க நீங்க? பொருளாதாரத்துல இணை, அப்புறம் என்னது, அரசியல்ல இணை, குடும்பத்துல இணை, வாழ்வியல்ல இணை, எல்லாத்துலயும் இணை வச்சிருக்கீங்களே. கல்ச்சர் ஃபாலோ பண்றதுலயும் இணை, எல்லாத்துலயும் அல்லாஹ் இணை வச்சுட்டுல ஷரீக லக லப்பைக் சொல்றோமே, எந்த கூச்சமும் இல்லாம. சில பேருக்கு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது, அங்கேதான் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் எடுத்து பண்றீங்களா? இந்த ஹஜ்ஜெல்லாம் அல்லாஹ் அதை அல்லாஹ் கூலி கொடுக்கும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை, அல்லாஹ் கொடுப்பான் கொடுக்க மாட்டான். ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எந்த இணை துணை இல்லாம வந்திருக்கிறேன். எதுல? இன்னல் ஹம்த, உன்னுடைய புகழ்ச்சியில கிடையாது, உன் நியமத்தை நீ கொடுத்த அருட்கொடைகள்ல கிடையாது, லகவல் முல்க். என்ன சொல்றாங்க? நீ எது வரைக்கும் எனக்கு பார்டர் கொடுத்துருக்கிறியோ, நான் எது வரைக்கும் நான் உனக்காக வேண்டி போர் செஞ்சனோ அதுல எந்த ஒரு இணை துணை இல்லை. அப்படின்னா என்னங்க? அவங்கவுங்க ஊரை பிடிச்சாங்க, ஆனா அங்கெல்லாம் கோயில்கள் இருந்தது, சர்ச்சு இருந்தது, அது வேற டிபார்ட்மெண்ட், அது அல்லாஹ்வுக்கு அவனுக்குள்ள டிபார்ட்மெண்ட். என்னது? ஊரை பிடிச்சாங்கல்ல, அந்த ஊர்ல கோயில்கள் இருந்தது, சர்ச் இருந்துச்சு. இந்த இணை துணை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, இதை தடுக்க வரல. அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அராஜகத்தையும் அந்த மனுஷனா மாதிரி மிருகமா மாதிரி உட்கார்றாங்கல்ல, அந்த ஒழிக்க வந்தவங்க அவங்க. அதுல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சைத்தான் எந்த இதுலயும் இருக்கக்கூடாதுன்னு அதை ஒழிக்க வந்தாங்க. இப்போ நாங்க அரசு ஏற்படுத்தியிருக்கோம், நாங்க ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கோம் ரப்பே,
அதில் எந்த ஒரு இணை துணை எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வந்தவங்க வராதவன்ட்டு சொல்லிடுங்க, வந்தவங்க வராதவங்கள்ட்ட நடத்தி காட்டுங்க, ஒரு உம்மத்தை வாழ்ந்து காட்டுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்றது. இந்த ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கண் கலங்கி எவ்வளோ கதறி பேசுகிறாங்க தெரியுமா? இன்றைக்கி கூட இப்போ போட்டு பாருங்கள், காசா மக்களில் எத்தனையோ ட்ரக்கு லாரி வந்து பார்டரில் வந்து நிற்கிது, சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி நிற்கிறான். இந்த பக்கம் இந்த அரபு அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்ன தெரியுமா, டானிக் பார் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க, டானிக் பார். அடுத்து இன்னொரு பார், ஏதோ ஒரு பார் இவங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூத்தும் கும்மாலும் ஆடல் பாடல். இவங்க அந்த சவுதி மண்ணில் எந்த இடத்துல பத்ரு போர், ஊது போர், ஹந்தக் போர் எங்கெல்லாம் நடந்துச்சோ அந்த ஊரில் கேலி கூத்தாக்கி வச்சுருக்குறாங்க. ஒரு முஸ்லீம் எஞ்சி ஏன்டா இப்படி எங்கள் ஊரை ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க கேட்க நாதியிலையே. ஏன்னா எங்களுக்கே மார்க்குன்னா என்னன்னு தெரியாது. எங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு கேளுங்க, லாயிலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன மீனிங்ப்பா, லாயிலா இல்லல்லாக்கு என்ன மீனிங்ப்பா, நீ சொன்னிய களிமா அஷஹது லாயிலா சொல்றியா, அதுக்கு என்னப்பா மீனிங் சொல்லுப்பா. பாங்கில் தினந்தோறும் அல்லாஹ் அக்பர் சொல்கிற, அதுக்கு என்னதான்ப்பா மீனிங் தெரியாதே. அது அசல் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கப்படலையே, போதிக்கப்படலையே. இங்கே இருக்கிற இமாம்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்கே போய் மதரசாவில் படித்தாலும் அவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே. இப்போ நம்ம என்னத்தான் பண்ணணும்? அதில் சாப்பாடு பார்டரில் நிற்கி சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க, மக்கள் கல்லை கட்டிட்டு வந்துருக்குறாங்க. கல்லை இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி இங்கே கட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் வயிற்றுக்கு பசி வருது, இந்த கல் இருக்கிறதுனால அந்த கணத்தில் அந்த பசி என்ன ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, வயிறில் ஏதோ இருக்குன்ற நாங்கள் நினச்சிக்கிட்டு இதே வார்த்தையை சேம் டைலாக் பிச்சு பிசிறு இல்லாமல் ஹந்தக் போரில் சஹாபாக்கள் சொன்ன டைலாக், இதே டைலாக் அவங்க சொன்னாங்க. மக்கள்லாம் வந்துட்டாங்க, பாறை உடைக்கணும் முடியல, வந்துடுறாங்க நேராக ஒரு 50-60 பேர் வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பசி தாங்க முடியல, கல் கட்டி வச்சாலாம் எங்களால் பசி தாங்க முடியல, ஏதாவது அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்களா அப்படின்னு வரும்போது ரசூலுல்லாஹ் தூக்கி காமிக்கிறாங்க, நீங்களாவது ஒரு கல் கட்டி வச்சிருக்கீங்க, நான் 3 கல் கட்டி வச்சிருக்கிறேன்னு பாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு உம்மத்துக்கு வந்துடுச்சு. சாப்பாடு இல்லையே, உன் வீட்டில் 1 கிலோ அரிசி 1 மூட்டை அரிசி வச்சுருந்தா நீ நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சகோதரன் அப்படி கஷ்டப்படுறான்னு ஃபஜ்ரில் ஒரு துவா அவனுக்கு கிடையாது, அவனுக்குன்னு தனிப்பட்ட ஒரு துவா கிடையாது, ஒரு ஆதங்கம் கிடையாது, ஒரு ஆறுதல் கிடையாது, எந்த ஒரு நம்மள்கிட்ட எந்த ஒரு இது என்ன கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஈது பெருநாள் வந்து உட்காந்து அந்த லப்பைக் சொல்லி அந்த பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு துவா கேட்டிங்கன்னா எல்லாம் அவங்க பாவங்கள் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருவான். இப்படி தானே மன்னிச்சிருவான்? மன்னிச்சிருவான் தானே? தியாக திருநாளில் எப்படிப்பட்ட ஒரு தியாகம், இப்ராஹிம் நபியை முன்மாதிரி எடுக்கவே மாட்டேங்குது இந்த சமுதாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதால நின்றுட்டு தட்டி பேசுகிறாங்க, அழுது பேசுகிறாங்க. அவங்களால எவ்வளோ விஷயம் கன்வேப்பட முடியுமோ, எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமோ ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறாங்க. கடன்னு சொல்கிறாங்க. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, குறிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க, உங்கள் ஊரில் வந்தவங்க வராதவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுங்கன்றாங்க. ஏன்னா டைம் லிமிட் முடிய போகுது. ஏன்னா நானும் மறுமை நாளும் இப்படின்றாங்க. நான் இறந்துட்டாலே உங்களுக்கு மறுமை நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மறுமை நாளுடைய ஃபசாதுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம உச்சபட்ச அந்த ஃபசாதில் இருக்கும். மறுமை நாளுடைய அல்லாஹ் அந்த ஆக்ரோஷமாக அந்த உச்சபட்ச கோவத்தில் இருக்கிறான் இல்லையா, அந்த கோவத்தில் நம்ம இருக்கணும். தண்டனை வர்றது தான் பாக்கி, அந்த கோவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதே ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு முடிச்சு அந்த கடமைகள்லாம் நிறைவேற்றிட்டு இறுதி உபதேசமாக, இறுதி பேருரையாக அவங்க பேசுகிறாங்க. நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அதில் இது ஒரு விஷயம். இறுதி சமுதாயத்துக்கு நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாம் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி என் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வருவார், அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க,
அகற்றிக்கோங்க, திருத்திக்கோங்க, திருந்தி வாழ்ந்துருங்க. ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படியா மாறிடுவீங்க, இந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 விஷயங்களை மாதிரியா பேசுகிறாரு. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது முழுக்க இன்னைக்கு இருக்கு. அதில் முதல்ல சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இலாத்து சலாஹா, தொழுகையை பாலாக்குவீங்க. இதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்லேயும் பேசுகிறான். இதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்லேயும் பேசுகிறான். இலாத்து சலாஹா பத்தபவ் ஷஹவாத் ஷயாத்தீன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொழுகையை பாலாக்குவீங்க. எதுக்காக வேண்டி? ஷைத்தானை மனோயிச்சின்படி பின்பற்றி தொழுகையை நீங்கள் பாலாக்குவீங்கன்றத அல்லாஹ் இதே வார்த்தையை குர்ஆன்லேயும் அல்லாஹ் பேசுகிறான். இதே வார்த்தையை, சேம் வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் தொழுகையை பாலாக்குவீர்கள். என்ன சொல்கிறாங்க? என்ன பாலாக்குறோம்? 2 ரக்காத்தை மாற்றி தொழுகிறோமா? ஃபஸ்ட்டு ரக்காயத்தில் அத்தியாயத்தை வச்சுக்கிட்டோமா? 3 சலாம் கொடுக்குறோமா? இன்னிலேருந்து ஃபஜரை 4 மாற்ற போகிறோமா? இல்லை லொஹரை 2 மாற்றுறோமா? என்ன பாலாக்கிக்கிட்டு இருக்கோம்? உழு செய்யாமல் தொழுதுட்ருக்கோமா? இல்லை ட்ரெஸ் அசிங்கமாக போட்டு தொழுதுட்ருக்கோமா? இல்லை மாமிசத்தை ஏதாவது ரத்த கித்த படப்பட்டது தொழுவோமா? என்ன பாலாக்கிக்கிட்டு இருக்கோம்? என்ன பாலாக்குறோம் சொல்லுங்கள்? என்ன பாலாக்கிக்கிட்டு இருக்கோம்? தொழுகை என்ற ஒரு பர்பஸ் எதுக்குன்னே தெரியல. நம்ம தொழுகை என்ன பர்பஸுக்காண்டி கொடுக்கப்பட்டது? தொழுகை தான் நமக்கு எல்லாத்துக்கும் பாடம். என்ன பாடம்? பணக்காரன் ஏழை கிடையாது, வெள்ளையன் கருப்பன் கிடையாது, ஏத்த ஜாதி மேத்த ஜாதி கிடையாது. நம்ம எல்லாம் அல்லாஹ்க்கு முன்னாடி ஒரே சஃப்பு, ஒரே வரிசை. எனக்கும் மார்க்கம் முன்னேறணும், மார்க்கத்துக்கு கட்டுப்படணும் தான் எனக்கும் நோக்கம் இருக்கும், அவனுக்கும் அதே நோக்கம்தான். மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும், மார்க்கத்திற்காண்டி வாழணும், மார்க்கத்துக்காண்டி ஷஹாதத் ஆகணும். இதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும். என்னுடைய சகோதரன் இன்னொரு இடத்துல அடிபட்டானா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வலிக்கும். அங்கே தொழுகைக்கு எப்படி அங்கே தொழுகக்கூடியவங்களுக்கு அடிபடுற போது எப்படி வலிக்குதோ, இங்கே அடிப்படாமல் இருக்கும் பொழுது அடிப்பட்ட நிலை மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்? இங்கே வலிக்கணும். வலிக்கலை, உணரலை, தெரியல அப்படின்னா இதுதான் தொழுகை பாழாக்குறது. தொழுகையில் என்ன இருக்குது? நமக்கு பாகுபாடு கிடையாது. இவர் உஸ்மானிய கிலாஃபத்தில் பிறந்தவர், இவர் ரசூலோட குடும்பத்தில் வந்தவர், இது அலி ரலியோட வாரிசு, இவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா என்னது? எல்லாம் சமம். மார்க்கம் எல்லாத்திற்கும் சமம். உனக்கு எப்படி கஷ்டம் இருக்கோ அவனுக்கு எப்படி கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம் தான் உனக்கு. அவன் அடிப்படுறானா நீ குரல் கொடுங்க. இதே நம்ம அடி வாங்கினா அவன் நமக்கு குரல் கொடுக்க அவன் மேலே கடமை. யார் மேலே கடமை? இப்போ யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுகிறோமோ, இப்போ நம்ம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன் நமக்கு உதவி செய்கிறது என்னது? எப்படி தொழுகை கடமையோ அந்த மாதிரி குரல் கொடுக்கறது கடமை. இதுதான் உச்சபட்ச ஷஹாதா. இதுதான் அந்த ஷஹாதா, இதுதான் அந்த கலிமா, இதுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் அந்த இப்ராஹிம். இங்கே தான் இருக்கார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. இந்த ஷஹாதத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காரு. இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட சொல்லணும், இதை தான் காட்டணும். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுமை நாளில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருதுக்கு முன்னாடி இதெல்லாம் திருத்திக்கோங்க. நீங்கள் திருந்த மாட்டீங்க, இல்லை அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். இன்னைக்கு உம்மத்தே தொழுது. இன்னைக்கு தொழக்கூடியவர்கள் அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை விட இன்னைக்கு தொழக்கூடியவர்கள் அதிகம் இல்லையா? தொழக்கூடியவர்கள் அதிகம், ரோஜனம் இல்லை. நான் இல்லை, ரோஜனம் இல்லை. ஆட்டு மந்த மாதிரி இருக்கு. ஆட்டு மந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆடு போய் தண்ணியில் குதிச்சிருச்சு, இல்லை ரயிலில் அடிபட்டுருச்சு, இல்லை வாத்து போய் ஒரு அடிபட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த வாத்துக்கு தெரியுமா? என் இணை அழிஞ்சிருச்சு நானும் உயிர் கொடுக்குறேன்னு போகுமா? அதுக்கு தெரியாது. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாத்து போயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு, ஒரு வழிகாட்டி ஒரு வாத்து போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் வரும்போது கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த வாத்து என்ன பண்ணும்? அது ஏன் போகுது, ஏன் ட்ரெயின் வந்திருக்கு, அடிபட்டுருமே அப்படிலாம் அந்த வாத்து சிந்திக்காது.
அடுத்த வாரத்து என்ன பண்ணும், தபக் 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 தபன்னு ரத்தம் போய்கிட்டே இருக்கும், செத்து போயிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் அந்த வாத்து மந்தே இருக்காது. ஒரு நிமிஷம் அந்த ட்ரெயின் அந்த 2 நிமிஷம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே 200-300 வாத்து செத்து போயிடும். அது என்ன பேபா சொன்னாலும் அது நிற்காது. அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபாலோ தான் பார்க்காது. ஃபஸ்ட்டு போயிடுச்சா, இதுதான் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும், கலீஃபாக்களையும் நபிமார்களையும் ரசூலையும் இவங்கள ஃபாலோ பண்ணணும். நம்ம எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், யார் எதிரின்னு எல்லாம் குரானில் பகிரங்கமாக சொல்கிறானோ இவங்கள்ட்ட நீங்கள் ஒற்றுமை இது பண்ணாதீங்க, இவங்கள்ட்ட என்ன பண்ணாதீங்க, தோளுமையை கொள்ளாதீங்க. இவங்க உங்களுக்கு எப்படி பகிரங்கமாக எப்படி சைத்தானுக்கு சொன்னானோ அந்த மாதிரி இந்த யூதனுங்களை பார்த்து எல்லாம் பேசியிருக்கிறான். ஒரு காலமும் இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கன்றான். யாருக்கு பாதுகாப்பு, யாரு தேடிட்டு இருக்கோம், யாரை கூப்பிட்டுருக்கோம், யூதனை தான். சவுதி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, அமெரிக்காவுக்கு எத்தனை லட்சம் டாலர் கொடுத்துருக்கு, எத்தனை லட்சம் டாலர். அதில் ஒரு துண்டு காசாக்கு போட்டிருந்தா கூட மக்கள் எங்கேயோ இருந்திருப்பாங்க, இப்போ கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க. 40 லட்சம் கோடி சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. ஃப்ரீயாக எங்களை பாதுகாப்பு கொடு. என்ன பண்ணோம், எங்களை அடிச்சிடாத, உன் ஃபோக்கஸ்லாம் அங்கே வச்சுக்கோ, என் பக்கம் உன் கேமராவை திருப்பிடாத, இந்தா நாங்கள் டொனேட் பண்ணிடுறோம். சுயநலம். இவங்கெல்லாம் இன்னைக்கு அஜ்ஜத்துல் விதான்னு குர்பானி கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் அஜ்ஜத்துல் விதான்னு தொழுவாங்க. இந்த பாவிகள் நின்று அந்த இடத்துல அல்லாஹ்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு அருகதையே கிடையாது, தகுதியும் கிடையாது. அங்கே உண்மையான உள்ளம் போய் நிற்கணும். உண்மையான இஸ்லாத்தை மேலவங்க சொல்லக்கூடிய உள்ளம் போய் அங்கே நின்று யாரெல்லாம் நம்ம கையேந்தினானா அல்லாஹ் வருவானா வரமாட்டானா, அல்லாஹ் இறங்குவானா இறங்க மாட்டானா. ஒரே ஒரு நபருக்காக வேண்டிய அல்லாஹ் இறங்குனானா இல்லையா, நெருப்பில் போடும்போது இறங்குனா, குர்பானி கொடுக்கும்போது இறங்குனா, மனைவி விட்டு போகும்போது இறங்குறான், எந்தெந்த இடத்துல இறங்குறான் அல்லாஹ். அவங்களுக்கு நம்மளுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது அல்லாஹ் இறங்கி காட்டுறான், காமிச்சானா இல்லையா. ஒரு நபர் அல்லான்னு அப்படி மேலே ஏந்தும் போது அல்லாஹ் வராங்க. ஆனால் முழு உம்மத்தான் நம்ம நிற்கிறோம், தொழுகிறோம், கையேந்துறோம், அல்லாஹ் எங்கேயுமே வர மாட்டேங்கிறாங்க. கண்ணு கடுற வரைக்கும் எங்கே தெரியக்கூட மாட்டேன்றான் அல்லாஹ். நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் தெரியுதா. அப்போது நம்ம முஸ்லீம்னா யார், அவன் இயற்கையிலேயே அவன் ஒரு போராளி. அவன் அதுதான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி யார், போராளி. அவர் இன்னைக்கு தேவையில்லாதவங்கள பேரெல்லாம் தூக்கி பேனரில் மாட்டி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய போராளி ஷேக்வாரா யார் தெரியுமா, பெரிய போராளி. கஞ்சா அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இவனுங்களெல்லாம் என்ன பண்ண சமுதாயம் பின்னாடி போயிட்டுருக்கு. உண்மையான போராளி. ஒரு மது பழக்கம் கிடையாது, ஒரு பெண் பழக்கம் கிடையாது, ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது, தான் இல்லான்ற நினைக்கிற எண்ணம் கிடையாது. குரல் கொடுக்கணும், உண்மைக்கு நிற்கணும், நீதியை நிலைநாட்டணும், படைத்தவனை முன்னிறுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் நின்ற ஒரு போராளி. அவரை முன்னிறுத்தணும், அவரை ரோல் மாடலாக காட்டணும், அவருக்கு முன்மாதிரியாக ஆகணும்ன்ற மாதிரி நமக்கு வரவே மாட்டேங்குது. அந்த கிளிக்கு சொல்லிக் கொடுக்குற கதை மாதிரி தானே சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு. இப்ராஹிம் நபி மனைவி விட்டார், இப்ராஹிம் நபி குழந்தையா இருக்க போனார், இப்ராஹிம் நபி நெருப்பில் குதிச்சார். இதில் அவனுக்கு என்ன இருக்குது சுவாரஸ்யம், அவனுக்கு எந்த அசல் தீனை சொல்லணும், ஒப்பிட்டு காமிக்கணுமா இல்லையாங்க. ஒருத்தர் முன்மாதிரி எடுக்கிறோன்னா அவர் ஒப்பிட்டு காமிக்கணுமா இல்லையா. அன்னைக்கு அந்த பிரச்சனை பெருசாக இருந்தது, அன்னைக்கு அதுக்கு நின்னார் அவர். இன்னைக்கு நமக்கு இது பிரச்சனை பெருசாக இருக்குது, இன்னைக்கு நாம் நிற்கணும் சொல்லணுமா இல்லையா. இதுதானே முன்மாதிரி, இதுதானே ஃபாலோ பண்ணுறது. நம்ம எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய ஈமானு எல்லாமே அல்லாஹ் கிட்ட ரொம்ப அற்பமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்பமாக இருக்குது. நம்ம சுயநலமாக தான் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். அல்லாஹ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஜன்னத் கொடுத்துருவானா, தொழ கூட மாட்டோம் நம்ம. ஆனால் இப்ராஹிம் நபி தொழுவார். ஏன் தெரியுமா, அவர் தன்னை அடிமையாக இருக்க ஆசைப்படுறார். ஆனால் நமக்கு அடிமையாக இருக்க ஆசை இல்லை. அல்லாஹ் நமக்கெல்லாம் உஸ்மான் அலி இஸ்லாம் உஸ்மான் ரலி அல்லா இருக்கிறாங்களே, உஸ்மான் ரலி அல்லா மாதிரி அந்த ஜன்னத்து சொர்க்கம் கடுமையாக்கப்பட்ட அந்த 10 நபர்கள் மாதிரி நமக்கெல்லாம் அஷதுரா மாதிரி நமக்கு அல்லாஹ் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தொழ கூட மாட்டோம். என்ன பண்ணுவோம், தொழுதுருவோமா, அவ்வளோதான். நான் சொர்க்கம் சொல்லிட்டேன், அவ்வளோதான்.
முடிஞ்சிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இனியில் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் எல்லாம் உங்களை மன்னிச்சிருவான், உங்களுக்கு எல்லாம் பூர்த்தி ஆகிட்டா அப்படின்னா. அவ்வளோதான். அதெல்லாம் நம்மள்ட்ட சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாராயத்துலேருந்து எல்லாமே எடுத்துருவோம். ஆனால் அவங்க ஏன் எடுக்கலை? அவங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்க? அவங்க உள்ளே எதுக்கு ஆசைப்படுது? எதுக்கு? அல்லாவுக்கு அடிமையாக இருக்க ஆசைப்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு முறை அப்படியே உரையாடிட்டு இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு துண்டில் ஒரு வெட்டிக்கிளி அளவுக்கு ஒரு தங்கம் கீழே விழுந்துருச்சு. கேள்விப்பட்டீங்களா? அது வெட்டிக்கிளி அளவுக்கு ஒரு தங்கம் கீழே விழுந்துருச்சு. உடனே பறக்க போய் எடுக்கிறாரு. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? யார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? ஊருக்கே மன்னர் அவர், கலீஃபா அவர். அவர்கிட்ட இல்லாத சொத்து பந்தமே கிடையாது. அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டி அவர், மன்னாதி மன்னர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் அவருக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷங்களை கொடுத்து வச்சிருந்தான். ஒரு தங்கம் கீழே விழுந்தோன்னே ஊருக்கு போய் எடுக்கிறாரு. அல்லாஹ் கேட்குறான், ஏம்மா ஏன் இப்படி போய் எடுக்கிறீங்க? யாரு? நான் உன்னுடைய அடிமை. நீ போற பிச்சை எடுக்கிறது எனக்கு என்ன வெக்கம் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? நீ உனக்கு கொடுத்தா நான் எடுக்கக்கூடாது, நான் எடுக்க மாட்டேன், நான் எடுப்பேன். நீ போகிற பிச்சை அல்ல, இந்த ரூவும் சரி இந்த உடலும் சரி எல்லாமே நீ போட்ட பிச்சைன்றாரு. அவங்கள அப்படி தான் விளங்கியிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் அந்த உணர்வே கிடையாது. நமக்கெல்லாம் என்னைக்காவது நம்ம உணர்ந்துருக்குறோமா? நான் தான் அடிமை, நான் உனக்கு அடிமை தான் அல்லான்னு உணர்ந்துருக்கணுமா? உணராத ரூஹு நம்மளுடைய ரூ. அதனால தான் என்ன பண்ணுது? மனோ இச்சையின்படி வாழுது, மனோ இச்சை சொல்கிறதெல்லாம் கேட்குது, மனோ இச்சையின்படி எல்லாம் ஓடுது. ஒரு நாள் கூட அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கவே இல்லையே. நான் உனக்கு அடிமை தான் அல்லான்னு சமர்ப்பணம் கொடுக்கவே இல்லையே. ஆனால் மூச்சுக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் சொன்னவர் தான் இப்ராஹிம் நபி. நிரூபித்து காமிச்சவர். என்ன சொன்னார் அவர்? உனக்கு நான் அடிமையாக இருக்க ஆசைப்படுறேன்னு கடைசி அவரோட வாக்கு மூலமே என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் கொடுத்த ஒத்தகதெல்லாம் இப்ராஹிம் அல்லாஹ் உற்ற நண்பன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்கு மேலே ஒரு அந்தஸ்து இருக்கா? நண்பன் சொன்னதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மேலேங்க அவரு. அல்லாஹ்க்கு அடுத்த போஸ்டிங் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் தான் மேல் பார்வையாளர். எல்லாத்துக்கும் கட்டளை போகிற எல்லாமே அவர் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மேலே யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளோ பெரிய போஸ்டிங் அவர். அவர் சொல்கிற வாக்கு மூலம் கடைசியில் அவர் சொல்கிறது, யா அல்லாஹ் உனக்கு நான் அடிமையாக இருக்கேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இந்த உள்ள நம்மளுடைய உள்ள சொல்லுமா? நம்மளை உள்ள ஒத்துக்குதா? சொல்லுதா? சொல்லாது. ஏன்? நமக்கு எப்போ சொல்லும் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் தீமையாக நமக்கு தெரியணும், அக்கிரமமாக தெரியணும், அநீதியாக தெரியணும். தெரியல, உன் குடும்பத்துக்கு வந்தால் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அது வரைக்கும் நீ யாரு? சைத்தானு கட்டுப்படுறான். என்னது? கோர்ட்டில் எல்லாம் போய் பார்ப்பீங்க, கோர்ட்டில் வக்கீல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா என் வீடை இடிச்சிட்டான்னும் போது நமக்கு என்ன இருக்காது, அந்த வழியாக போயிட்டு இருப்போம், அசால்ட்டாக போவோம். திடீர்னு கடையெல்லாம் இடித்து உடச்சிட்டாங்க அப்படின்மா, ஆஹா அப்படியா, ஓ வந்தாங்க என் பொண்ணை ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்வோம், ஓ அப்படியா. வந்தாங்க என் பொருள்லாம் சூரிய அடிக்க போயிட்டாங்க, அப்படியா. வந்தாங்க ஒரு ரவுடி 4 குழந்தைய கொண்டுட்டு போயிட்டாங்க, அப்படியா. ஒரு பஸ் ஏற்றிட்டு போயிடுச்சிங்க, அப்படியா. எல்லாம் செய்தி தான், நமக்கு எல்லாமே செய்தி தான். ஏன் குடும்பத்துக்கு வரல, ஏன் குழந்தை உயிரோடு இருக்குல்ல, நான் கரெக்டாக இருக்கேன்ல, நான் வீடு கட்டி ஒழுங்காக வச்சுருக்கேன்ல. இதுவா வாழ்க்கை? அப்போது இப்ராஹிம் நபி ஒரு போராளி, அந்த போராளியுடைய தியாகத்தினால் தான் வரப்போகுது. இந்த தியாக திருநாளில் நம்ம போய் அல்லாஹ்க்கு முன்னாடி போய் இங்கே போய் அந்த ஈது பெருநாளில் போய் உட்கார போகிறோன்னா கொண்டாடணும். என்ன கொண்டாடணும்? கொண்டாடுறதுன்னா என்னது? கொண்டாடுறதே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம். நமக்குலாம் சந்தோஷம் எங்கேங்க? முதல்ல சொல்லுங்கள், சந்தோஷம் எங்கே? சொர்க்கத்தில் தான் சந்தோஷம். சொர்க்கத்தில் தான் அசல் முசாபா, அசல் வாங்க ரஹாத்தா இருக்கீங்க, சலாமத் அல்லாம உங்கள் மேல். இங்கே நமக்கு ராஹத்து சலாமத்துலாம் இல்லை. நமக்கு இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட முசாபாவும் நம்மளோட சந்தோஷம் என்ன அப்படின்னா குரல் கொடுக்கறதும் அதுக்காண்டி பாடுபடுறது தான். வாங்க போகலாம், வாங்க செய்யலாம், வாங்க பண்ணலாம், அதுக்காண்டி ஆதங்கப்படுறது, அதுக்காண்டி வருத்தப்படுறது, அதுக்காண்டி தயாராகிறது, அதுக்காண்டி ரத்தத்தை என்ன பண்ணுறது, ஏற்படுத்துறது. ரத்தத்தை ஏற்படுத்துனா குழந்தைய அந்த பாதையில் வளர்க்கிறது.
இதுதானே நம்ம பண்ணணும். இது நம்ம பண்ணவே இல்லையே, இது நம்ம செய்யவே இல்லையே. இப்போ ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய தொழுகையை நீங்கள் பாழாக்குறீங்கப்பான்றாங்க. பாழாக்குறது மீன்ஸ் புரிஞ்சிச்சா? மீனிங் புரிஞ்சுதா? புரியுதா? என்ன மீனிங் பாழாக்குறதுன்னா? அந்த 2 ரக்காத்தை 4 ரக்காத்தை ஆதுக்க மாட்டீங்க, ஒழு செய்யாமலாம் தொழுவ மாட்டீங்க, விபச்சாரம் செஞ்சுட்டு வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்துலாம் தொழுவ மாட்டீங்க, பக்காவாக தான் இருப்பீங்க. ஆனால் என்ன இருக்காது, இவனும் நானும் ஒன்று, இவன் கஷ்டமும் என் கஷ்டமும் ஒன்று, இவன் துன்பமும் என் துன்பமும் ஒன்று, இவன் சந்தோஷமும் என் சந்தோஷமும் ஒன்றுன்னு பக்கத்தில் நிற்கிறவனு எனக்கும் இருக்காது. அந்த உணர்வே இருக்காது. இவன் யாரோ நான் யாரோ. இப்படி தான் இன்றைக்கி ஹஜ்ஜத்துல் விதாலே ஹஜ்ஜில் தொழக்கூடியவங்களுடைய நிலைமையை தான். இப்படி தான் நிற்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த எண்ணெல்லாம் மாறும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜத்துல் விதால் நின்று நிறைய பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் லைனாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அடுத்தது சொல்கிறாங்க, வல் மயில மஅல் ஹவா. நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க, மக்கள் மனோ இச்சையின் பக்கம் சாய்வார்கள். தொழுகை என்ன பண்ணாது, மனோ இச்சையை கொடுக்காது. அசல் தொழுகையாளி என்ன பண்ணுவான், மனோ இச்சையை ஃபாலோ பண்ண மாட்டான். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மும்மின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். அவங்க தொழுகையில் எப்படி இருப்பாங்க, பயபக்தியுடையவர்களாக இருப்பாங்க, அஞ்சு நிற்பாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டாக கேட்பாங்க, அல்ல ஏதாவது வேலை இருக்கா சொல்லிட்டு நான் செய்கிறேன்ற மாதிரி அவங்க நிற்பாங்க. அதான் ஹாஷி, அதுதான் பயபக்தி. எதுக்கு பயப்படணும்? அல்ல நான் குரல் வழி பிடிக்க போகிறானா? 2 ரக்காத்துக்கு மாற்றி தோதோ குரல் வழி பிடிக்கும். என்ன எதுக்கு பயப்படணும்? ரெஸ்பெக்ட். நீ கொடுக்குற வேலை ஏதாவது மிச்சம் வச்சுருக்கேனா, எதாவது செய்யணுமா செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஹாஷி, அதுதான் பயபக்தி, அதுதான் அது. அப்போ அந்த வரிசையில் சொல்லுவோம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மானக்கேடான செய் இல்லையோ மனோ இச்சையோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்கன்றதை எல்லாம் சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதால நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க, அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் அதான் பண்ணிக்கிட்டு, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பதவியும் தன்னுடைய அந்தஸ்தை தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சேமிக்க முடியுமோ அப்படி சேமிச்சுக்கிட்டு தற்காத்துக்கிட்டு அவங்களுடைய சொத்து பத்தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, சேஃப் ஜோனாக ஆக்கிக்கிறாங்களாம். அல்லாவை விட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே தான் நம்மளும். அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, நம்மள்கிட்ட ஆட்சி இல்லை. அவன்கிட்ட வேறு விதமான கனிமத் பொருட்கள் இருக்குது, நம்மள்கிட்ட நம்ம சம்பாதிச்ச பொருள். நமக்கு என்னது, என் வீடு முக்கியம். குடும்பத்தில் ஒருத்தனுக்கு பட்டா இல்லை, ஒருத்தனுக்கு பட்டா கிடைச்சினா கூட சந்தோஷம்தான். அம்மா எனக்கு பட்டா கிடைச்சி, இப்போ என் தம்பி கிடைக்கலன்னா அது என்ன, அவன் கஷ்டம், அது அவன் கஷ்டம், அது அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டேன், நான் பட்டா வாங்கிட்டேன். இதுதான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சை அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதால நின்றுட்டு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி திருந்திருங்க. ஆனால் அவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க, இப்படிலாம் நீங்கள் இருப்பீங்கன்றதை என்ன பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மக்களே மனோ இச்சையின் பக்கம் சாய்வீங்க, மனோ இச்சை என்னென்ன சொல்லுதெல்லாம் செய்வீங்க. ஆமாம், இன்றைக்கி இருக்கா இல்லை? நான் சும்மா எக்ஸாம்பிள் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, ஒத்தாலீமு ரப்புல் மால், பணம் உள்ளவன் கண்ணியப்படுத்தப்படுவான். ஆமாவா இல்லையா? அமெரிக்காக்காரனுக்கு நான் சவுதி அரசாங்கத்தை தூக்கி வச்சு ஆடணும்னு ஏதாவது இருக்கா? எதுக்கு கண்ணியம் கொடுக்குறான்? பணம் வாங்கியிருக்கிறான், புரியுதுங்களா? பணம் வாங்கியிருக்கிறான், அதனால அவன் என்ன பண்ணுறான், கண்ணியப்படுத்துறான்னா என்ன, விபச்சாரிகளை கொடுக்குறான், அழகிகளை கொடுக்குறான், சாராயத்தை கொடுக்குறான், என்ன வேணா சொல்லி செய்கிறேன் கொடு இந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறான், கண்ணியப்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி தானே இங்கேயும் பதிவில் இருக்கிறவன் என்ன பண்ணப்படுறாங்க, அவன் சாராயத்தில் இருக்கக்கூடிய மாமூலை வாங்கிக்கிட்டு இருக்கான், சாராயத்தை தட்டி கேட்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், இருக்கக்கூடிய அட்டூழியங்கள் எதையும் கற்றுக்க மாட்டான். ஆனால் அவனால் முடியாது, குரல் கொடுக்க முடியும், ஆனால் என்ன பண்ண மாட்டான். ஏன்? இன்றைய உலகத்துடைய நீதி அதுதான். என்ன சொல்கிறான் அமெரிக்கா, எதுக்கு நீங்கள் ஏழையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, உலகத்தில் ஏன் இத்தனை ஏழை இருக்கீங்க, செத்து நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், நீங்களாம் ஏன் இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறான். புரியுதுங்களா? அவன் அதுக்கு தான் தயாரே செய்கிறான். புரியுதுங்களா? ஏன் இந்த டாலர் ரேட்டை ஏன் ஏற்றிக்கிட்டு இருக்கான், ஏன் தங்கம் தினமும் ஏறிக்கிட்டு இருக்கு? உனக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லை, நீ வாழவும் வேணாம், நீ உலகத்தில் இருக்கவும் வேணாம், எதுக்கும் நீ வேணாடா, எனக்கு வேணான்றான் அவன். அதனால தான் நான் ஏற்றுவேன். பணக்காரனுக்கு 10,000 பெரிய விஷயமா?
ஒரு பவுன் 70,000 பெரிய விஷயமா? 80,000 எத்தனை பெரிய விஷயமா? அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. 80,000 கொடுத்து வாங்கிட்டு போவான். உனக்கு என்னது அது? உன் ரத்தம், வேர்வை, உன் நேரம், ஆயில், உன்னுடைய என்னது பலம் எல்லாத்தையுமா இவ்வளோத்தையும் நீ கொடுக்கணும். அவனுக்கு அந்த 10,000 பெரிய விஷயமா? அவனுக்கு ரூபின் பாக்கெட் 140 ரூபா ஆனா என்ன, வெங்காயம் என்ன 1 கிலோ ஆனா என்ன, 100 ரூபா ஆனா என்ன, பூண்டு 500 ரூபாய்க்கு விற்றா என்ன, பெரிய விஷயமே கிடையாது அவனுக்கு. நாங்கள் வாழ்கிறோம்ப்பா, நீ வாழவே வேணான்றான். இந்த காலம் இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா? ஆனால் மெஜாரிட்டி யார்? பணக்காரனா ஏழையா? ஏழை. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? பத்ருப்பூரில் எப்படி இருந்தாங்க? பணக்காரங்க எப்படி நின்றுருந்தாங்க, ஏழைங்க எப்படி நின்றுருந்தாங்க? பத்ருப்பூரில் வால்யூம் எவ்வளோ இருந்தது? இங்கே 300, அங்கே 1000. எது ஜெயிச்சுது? 300 ஜெயிச்சுது. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? பல லட்சம் ஏழைகள் இருக்கிறாங்க. உலகம் திறந்த எல்லா இடத்துலையும் ஏழைகள் இருக்கிறாங்க. பணக்காரன் கம்மியாக தான் இருக்கிறான். ஆனால் குரல் கொடுக்க நாதியில் எந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சிச்சு? டோல்கேட் உன்னை கேட்டு போடுறானா? தங்கத்தை உன்னை கேட்டு நிர்ணயிக்கிறானா? வெங்காயத்தை உன்னை கேட்டு விலையை நிர்ணயிக்கிறானா? எம்சன் பாண்டு நீ வாங்க, எம்சன் பாண்டு, சிமெண்ட்டு, கல், நீ வாங்குற ஒவ்வொரு பொருளையும் உன்கிட்ட கேட்டு விற்பனை என்னது ரேட்டு கேட்கப்படுதா? விலை உயர்த்தப்படுதா? எது எங்கே இருக்கும் சுதந்திரம் சொல்லுங்க? சுதந்திரம் எங்கே இருக்குது? எல்லாம் கண் தொடப்பு வேலை. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருந்தாங்கன்னா, இதே ரசூல்லா இருந்திருந்தாங்கன்னா, இதே கலீஃபா இருந்திருந்தாங்கன்னா, உங்கள் சுதந்திரம் எப்படி தான் இருக்கும்? விலை நிர்ணயிக்கப்படுறது உங்களை கேட்டு இருக்கும். ஜும்மா பயான்ல எல்லா சஹாபா எல்லா உம்மத்து உட்காரும். இன்றிலிருந்து தங்கத்தை இவ்வளோ உயர்த்தலாமா? மக்கள் சொல்லாங்க, ஓகே உயர்த்துங்க, பரவாயில்ல. அன்னைக்கு உயர்த்துறது கூட சொல்ல மாட்டாங்க. தங்கத்தை நாங்கள் குறைக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குறைச்சி விடணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? அல்லாவுடைய கசானா வந்து விழுந்துட்டு கிடக்கு. அவன் எதுக்கு திருடணும், எதுக்கு போய் பேசணும், எதுக்கு பித்தலாட்டம் பண்ணணும்? கடலில் மீன் வந்து குவிய போகுது, விவசாயத்தில் பழங்களும் தானியங்களும் வந்து உள்ள போகுது, எல்லா பொக்கிஷத்தையும் எல்லாம் கொண்டு வந்து காலில் தூக்கி போட போகிறான். எதுக்கு திருட போகிறான்? இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னும் ஸ்பீடாக பேசுகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தகுல் காதிப், பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான். மீடியாக்களில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? பொய்யா பேசுகிறாங்க. இவர் வந்து அதை செஞ்சிருவார், அவர் வந்து அதை செஞ்சிருவார், அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், எல்லாத்துக்கும் ஓட்டு போடு, வாக்கு மூலம் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் பேசுறதுலாம் உண்மையா? ஆனால் அவனை என்ன பண்ணுறாங்க? உண்மைப்படுத்தப்படுறாங்க. அவன் பொய்யன்னு தெரியும். உண்மைப்படுத்தினது யாரு? மக்கள் தானே ஓட்டு போடுறீங்க. அவன் பேசுறது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும்ல. உண்மைப்படுத்தினது யாரு? உண்மைப்படுத்தப்படும். அதே மாதிரி நியூஸ் என்ன ஆகுது? நியூஸு அவன் சொல்கிறது தான் மெசேஜ். என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படும். டிவி, இன்டர்நெட்டு இன்னைக்கு எல்லாமே போய் தான் பேசுது. ஆனால் என்ன பண்ணுறோம்? உண்மைப்படுத்தப்படுது. அதே மாதிரி ஒரு கதபு சாதிக், உண்மை சொல்பவன் பொய்ப்படுத்தப்படுவான். உண்மை சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே பொய்ப்படுத்தப்படுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் பயப்பட மாட்டேங்கிறோம். தமிழ் ஹாயின், மோசடிக்காரன் நம்ப வைக்கப்படுவான். யார் மோசடிக்காரன்? யார்? அமெரிக்கா. எல்லாமே மோசடிக்காரங்க நம்ப வைக்கப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? டாலர் ரேட்டில் நான் தரேன். என்ன டாலர் நீ தந்த? ரூபாவை தான் தரேன், வெறும் தாளை தான் தரேன். அதில் ஏதாவது அதுக்குன்னு சுய மதிப்பு இருக்கா? தங்கத்துக்கு இருக்கிற மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறது? அவனுடைய மோசடித்தனத்துக்கு என்ன பண்ணுறது? நம்புறாங்க அப்படின்றாங்க. ஒரு ஹவ்வலுல் ஐமன், நம்பிக்கைக்குரியவன் மோசடிப்படுத்தப்படுவான். என்னது? இவன் சொன்னான்ல, சதாம் ஹுசேன் சொன்னான்ல, என்ன சொன்னான்? ஏய், உன் டாலரில் ஒன்றும் கிடையாதுடா, அது ஒன்றுமே இல்லைடா, நீ நான் தர பெட்ரோலுக்கு நீ அசல் மானியம் கொடு, அசல் பொருளை கொடுன்னா அவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? தூக்கில் போட்டாங்க. ஆமாவா இல்லையா? இவன் ஏதோ ஒரு பெரிய அணு ஆயுதம் வச்சுருக்கான், அது வெடிச்சதுன்னா என்ன ஆயிரும்? பாதி ஈராக்கு காண போயிடும், அமெரிக்காவே காண போயிடும். அப்படி சொல்லிட்டு போய் பேசி அவனை போய் அடித்து என்ன பண்ணான்? அவன் பேசுறது உண்மை. என்ன சொன்னான்? நான் பேசுகிற மாதிரி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்காது, எல்லா நாடும் சமமாக இருக்கும்னு சொன்னான். அவனை கொண்டு போய் உட்கார வச்சு தூக்கில் தூக்கில் போட்டாங்க. மக்கள் மீடியா எல்லாம் நம்பிச்சு, ஆமாம் இது ஒரு ஆயுதம் வச்சுருக்கான் போல், அவனை தூக்கில் போடுங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நம்பிக்கைக்குரியவன் மோசடி ஆக்கப்படாது. அதுக்காண்டி சதாம் ஹுசேன் நல்ல அப்படிலாம் சொல்ல வரல. அந்த இடத்துல அந்த விஷயம் நல்லது.
புரியுதுங்களா? அது அல்லாவுக்கு அவருக்கும் அவர் ஈமானி வந்த அளவுக்கு அவர் ஜன்னத்து கிடைக்குமா, அதை நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சொல்லு கரெக்டாக இல்லையா? கரெக்ட். ஆனால் அந்த இடத்துல அவரை புதுப்பிக்கப்பட்டுச்சு. நம்பிக்கைக்குரியவன் மோசடியாக்கப்படுவான். அதுக்கப்புறம் வயதாபுல் இஸ்லாம் பலா எபுக்கா இல்லல் சீர், இஸ்லாம் சென்றுவிடும், பெயர் மட்டும்தான் மீதம் இருக்கும். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? ரேஷன் கார்ட்லேயோ ஆதார் கார்ட்லேயோ பாஸ்போர்ட்லேயும் என்ன இருக்கு? பேர் தான் இருக்கு. என்ன பேர்? முகம்மது, யூசுஃபு, இப்ராஹிம்னு பேர் தான் இருக்கு. எல்லாருடைய ரேஷன் கார்ட்லேயோ ஆதார் கார்ட்லேயோ பேர் தான் இருக்கு. இஸ்லாம் இருக்கா? உண்மையான இஸ்லாமியா அவரு இல்லை. இந்த காலமும் வந்துடும். அப்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு தகுதியானவரா இல்லையா? தகுதியானவர். அதுக்கப்புறம் சொல்கிறான் வயதாபுல் குரான் பலா ரஸ்மு, குரான் சென்று விடும், வரிகள் மட்டுமே மீதம் இருக்கும். இன்னைக்கு நான் படிக்கிறதுலாம் வரிகள் தான். இனி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுலாம் என்னது? குரான் களத்தில் இருக்கா, நிஜத்தில் இருக்கா, ரூலிங்கில் இருக்கா? எதுலேயுமே குரான் இல்லை. இப்போ நான் சொல்கிறது என்ன? வெத்து வார்த்தை என்ன ஆக மாட்டேங்குது? பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்களாக மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கள் என்ன பண்ணுறாங்க? மார்க்கம் என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஜும்மா மேடையில் உட்காந்துக்கிட்டு குர்பானியுடைய சட்டம் என்ன தெரியுமா? நகை வெட்டக்கூடாது, அக்கல் முடி எடுக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, பேளக்கூடாது, மோளக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, ஆடோடைய கொம்பு இந்த நீளுக்கு இருக்கணும், இவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கணும், கழுத்து இப்படி இருக்கணும், அதோடைய தன்மை இப்படி இருக்கணும், ஒரு அடிபட்டு இருக்கக்கூடாது, காதில் ஓட்ட இருக்கக்கூடாது, அதில் ஓட்ட இருக்கக்கூடாது, இது சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. என்னது இது? அப்போ இது இல்லை. அப்போ உண்மையான அவனுடைய கல்வியில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த இஸ்லாத்தை வெளிக்கொண்டு வரணும். ஆஹா, என் இஸ்லாம் இதுதான்றது அவன் உணரணும். அந்த மாதிரி பயான் பேசக்கூடியவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சர்ச்சு கோவில்கள் அலங்கரிப்பது போல் பள்ளிவாசல்கள் என்ன ஆகும்? அலங்கரிக்கப்படும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அலங்கரிக்கிறாங்க. எவ்வளோ $1 மில்லியன் தெரியுமா நாங்கள் ஹரம் ஷெரீஃபை கட்டி வச்சுருக்கிறோம். யார் கேட்டால் டைல்ஸில் நீங்கள் கேட்டிங்களா? ஏசி வேணும்னு கேட்டிங்களா? நீங்கள் இன்றைக்காவது போய் கக்கூஸில் ஏசியை வை, அதில் இதை வை, எங்களுக்கு மார்பிள்ஸை போடு, எங்களுக்கு இவ்வளோ பேரை க்ளீன் பண்ணுறதுக்கு வை கேட்டிங்களா? கட்டி எடுத்து உடச்சி கட்டுறான்னு கட்டு சொன்னுமா? பழைய நினைவு சின்னம் தானே இது. பழைய மாதிரி இருந்தால் எவ்வளோ ஈர்ப்பு வரும் தெரியுமா? நான் கட்டியிருக்க மாதிரி மார்பிள்ஸ் அங்கே இருந்தால் எனக்கு என்ன மாற்றம் தெரியும் போது? இதே மார்பிள்ஸ் அங்கே தான். ஆஹா, அதே ஒன்றுமே தெரியாது. அதே அந்த பழைய ஜோனில் பழைய கட்டிடம் அப்படியே வச்சுருந்து பாருங்கள், எப்படி இருக்கும்? அந்த களிமண்ணும் அந்த மணலும் அந்த இடமும் அப்படியே மக்கள் வர ஆஜிகளை பழைய ஜோனில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? போகிறவன் திரும்பி வரேன்னு சொல்லுவானா? இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், இங்கே ஷஹீதார, ஏதாச்சும் வேலை கொடுங்க, கலிஃபாவே நிற்பானா? நிற்க மாட்டானா? எல்லாம் மாற்றிட்டாங்க. ஹஜ்ஜி என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு? அலங்கரிக்கப்படுது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வத்தகூனுல் மகாதிமுன் நாஸ், மஹரம் இல்லாத பெண்களுடன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ஸ்கைப் கால். இன்றைக்கி ஆப்பே வந்துருச்சு. எப்படிப்பட்ட ஆப் வருது? ஆப் எப்படி இருக்குது? பெண்களை கால் சென்டரில் உட்கார வச்சுட்டு $1 கொடுத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் பேசுவான். உனக்கு எப்படி பேசணும்? இன்பமாக பேசணும், காமமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஆப்புகளை இன்றைக்கி வந்துருச்சு. அது போக இளைஞர்கள் அதெல்லாம் போக தேவையில்லை. இன்ஸ்டாகிராமில் போனால் யாருக்கும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் அவள் ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் போயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு? அது இன்றைக்கி யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்துலேயுமே என்ன ஆயிடுச்சு? நியூடு சேட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முத்தி போயிடுச்சு நம்ம. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எத்தஃபர்ரி ஜாலு பிர் ரிஜால் வன்னிசா பின் நிசா, ஆண்களை திருமணம் செய்வாங்க, பெண்களை திருமணம் செய்வாங்க. அந்த காலமே இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வாலிப பெண்கள் மீது எப்படி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுமோ அதை மாதிரி சின்ன குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க? துஷ்பிரயோகம் செய்வாங்க. யார் சரா? இலுமினாட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அஜெண்டாவில் பெரிய பெரிய இடத்துல உட்கார்றவங்க சின்ன குழந்தைய என்ன பண்ணணும்? கர்ப்பளிக்கணும். சின்ன குழந்தைய ரேப் பண்ணணும். தான் மகளை என்ன பண்ணணும்? ரேப் பண்ணணும். இல்லை தான் குழந்தை என்ன பண்ணணும்? அறுத்து பலியிடணும். இந்த மாதிரி அஜெண்டாவில் நீங்கள் கையெழுத்து போடணுன்னா இதெல்லாம் பண்ணி பெரும் பாவங்கள் பண்ணால் தான் உங்களை என்ன பண்ணுவான்? உள்ளே சேர்த்துப்பான். அந்த மாதிரி செஞ்சவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினி ஃபீல்டில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மன்னர்கள், உயர் அதிகாரிகள், அரசர்கள் இவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள், வீண் விளையாட்டுக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்வாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க?
இன்றைக்கி ஹஜ்ஜத்துல் விதாவில் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, முதல் சப்பில் போய் நிற்பான், குர்பானி கொடுக்குறது நாங்கள் தான் கொடுக்கணுன்னுவான், நாங்கள் தான் அறுப்பண்ணுவான். அறுக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. எங்கேயோ டோக்கன் கொடுக்கும், எங்கேயோ கூட அதை அறுத்துருச்சுன்னு வந்துடும். அதான் உண்மையிலே அறுத்தானா? இவ்வளோ ஃப்ராடு செய்வாங்க. அது ஃப்ராடு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. இப்போது தக்வா இல்லை, இருக்காது. பெருமைக்காக வேண்டி, ஆடம்பரத்துக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்கன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொல்லிட்டு போட்டாங்க. வகுனியாவும் ஃபித்திஜாரா, பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை வியாபாரமாக மாற்றி விடுவார்கள். இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வியாபாரம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஆலிம்கள், பேசக்கூடிய ஆலிம்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சர்வீஸ் இருக்குது, சர்வீஸ் வச்சுருக்குறோம், வாங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா காபத்தில் மாடியிலேருந்து நீங்கள் பாங்க. இதை விட காபத்தில் மாடியில் டிவிலேருந்து பார்த்தாலே காபா தெரியுது. டிவிலேருந்து பார்த்தா காபா தெரியுதுல்ல, அதே காபா தானே மாடியிலேருந்து பார்த்து தெரிய போகுது. என்ன வித்தியாசம் உனக்கு? இது சொல்கிறதுக்கா நீ வந்த, இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்த? இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜை வியாபாரமாக மாற்றுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ஹாஜிகள்கிட்ட டேக்ஸ் வாங்குறாங்க. ஆமாவா இல்லையா? ஹாஜிகள்கிட்ட டேக்ஸ் வாங்குறாங்க, வரி வாங்குறாங்க. வந்ததுக்கு வரி. இதெல்லாம் எப்போ இருந்துச்சு? கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி தான். இல்லை, இப்போது வரி சுமத்தப்படுறது. எப்படி டோல்கேட்டுக்கு தாண்டா வழியோ, ஏன் வந்தல்ல வா கொடுன்ற மாதிரி வரி வாங்குறாங்க. டூரிஸ்டமாக இருக்கிறாங்கனால வரி ஆக்கிட்டாங்க. மசாக்கீனும் மசாலா, மிஸ்கின்கள் அங்கே போகும் வேளையில் ஆஜிகளிடம் கையேந்துவார்கள். இன்றைக்கி எப்படி ஆகிட்டாங்க, ஆஜிகள்கிட்ட ஐயா வந்துட்ட, தெரியாமல் ஊருக்கு வந்துட்டேன் ஐயா கொடுத்துறையான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏழைகள் மிஸ்கின்கள் கையேந்துறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. வயஸ்புல் கதிப், போய் பரவ ஆரம்பிக்கும் உண்மைக்கு இடம் இருக்காது. போய் என்ன ஆயிரும், பரவ ஆரம்பிச்சிடும். எவன் பேசுறது உண்மை, எவன் பேசுறது பொய், எவன் பேசுறது சத்தியம், எவன் பேசுறது அசத்தியம், எதுவுமே தெரியாது. அப்படியே சூழலில் சுருண்டுக்கிட்டு நிற்கும். இன்றைக்கி அப்படி தான் நிற்கிது. இன்றைக்கி மன்னரா ஹலீஃபாவா, இது சொல்லுங்கள். இன்றைக்கி உம்மத்தால் சொல்ல முடியாது. உம்மத்துக்கு சொல்ல தெரியுமா? அதுக்கு பதில் மன்னர் கூடுமா, ஹலீஃபா கூடும்? மன்னரும் கூடும், ஹலீஃபாவும் கூடும். இதுதான் பதில். இதுக்கு பேர் என்னது, போய் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி 20 கடைசியாக சொல்கிறாங்க, துஷாரிக்குல் மர்த்தபா ஜௌஜா ஃபித்திஜாரா, ஒரு பெண் தன் கணவனின் வியாபாரத்தில் இணைந்து கொள்வார், அது பார்ட்னர்ஷிப்பாக ஆயிடுவார். அதே மாதிரி கணவனோடு சேர்ந்து கடையை நடத்துவார். புரியுதுங்களா? இது என்னது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடல் உலகம். நீங்கள் மாடல் உலகத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நம்மளாம் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு காக்கா வியாபாரம் இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா கடை என்ன வச்சுருப்பான், அவன் பார் வச்சுருப்பான், அவன் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் வச்சு எல்லாத்துலேயும் இன்றைக்கி யார் இருப்பான், பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் அங்கே வந்துட்டாங்கன்னா ஆண்களை விட மோசமானவர் என்ன பண்ணுவாங்க, ஏமாத்து வேலை எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஆக ஈதுல் துஹான்னு அது குர்பானியுடைய நாள். ஈதுல் துஹாவில் நம்ம வந்து இப்போ உட்காரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிற விதமாக, அவங்க மார்க்கத்தை கெடுக்காத வகையாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த நாளை முன்னோக்கியவர்களாக வரவேற்போம், அதற்காக வேண்டி தயாரிப்போம். அதனால் புது துணி கேட்குறத விட்டுருங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஆடம்பர இந்த ஆபத்தை வைக்கிற அதை வைக்கிற இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கும் மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அதற்குண்டான ஏற்பாடு என்ன பண்ணுவீங்கன்றது என்ன வைங்க. இது ரொம்ப பெரிய நாள். இப்போ போயிட்டுருக்கிறது, இந்த 10 நாளும் என்னது மிகப்பெரிய நாள். இதில் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோற்கடிக்கும் பொழுது அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை விரட்டி விட்டாங்க. அந்த இடத்துல தான் அல்லாஹ் ஜெயித்தான். அல்லாஹ் மேலும் அல்லாஹ் அக்பர்ன்றது அன்றைக்கி தான் உண்மையாச்சு. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணாங்க, தியாக நாளாகவே மொத்தமாக எல்லா உம்மத்துக்கு வச்சான். அதை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுவான், எழுப்புவானாக சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.